அப்படிதான் இருந்தேன். கவனிக்கிறீங்களா? ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் என்ன படிக்கலாம், 6th ஒரு சின்ன பையன் இருந்தான். சாயங்காலம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் எங்கள் வீட்டுக்கு வந்தான். அவன் ஏன் வந்தான்னா, அவன் 5th முடிச்சுட்டான், 6ஆம் கிளாஸ் போக போகிறான் முத்தால்பேட்டை ஸ்கூலுக்கு. அந்த ஃபார்ம் இங்கிலீஷில் இருக்குது, அது ஃபில்அப் பண்ண தெரியல அவனுக்கு. ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்தான். ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்காக நான் இப்போ அங்கே தான் முடிச்சுட்டேன், 6th முடிச்சுட்டேன். அப்போ முத்தால்பேட்டை ஸ்கூலில் மண்ணடிதான். அந்த பையன் வந்தான். ஆனால் என் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுங்கன்னா நான் பண்ணி தரேன்டான்னு சொன்னேன். திடீர்னு எனக்குள்ள ஒரு கேள்வி, சும்மா தான் அவனை கேட்டேன், டேய் நம்ம இத்தனை சாமி கும்பிட்றோமேடா, எதிரமையான சாமின்னு. அவன் என்ன சொன்ன தெரியுங்களா? இது கூட தெரியாம கூட பெரிய ஆம்பளையா இருக்கிறேன்னா. என்ன வயசு? அவன் அப்பதான் 6th போக போறான். ஃபார்ம் ஃபில்அப் பண்ணதுக்காக வந்தான். இது கூட தெரியாது இவ்வளவு பெரிய ஆம்பளையா இருக்கிறேன்னு கேட்டான். நான் கேட்டேன், உனக்கு தெரியுமாடான்னு கேட்டேன். தெரியும் அப்படின்னா. சொல்லுடான்னு சொன்ன அடிப்பேன் அப்படின்னா. டேய் சத்தியமா அடிக்க மாட்டேன்டா அப்படின்னு. அவன் தான் சொன்னான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு. இந்த பைபிள்ல போட்டிருக்குது, பாலகர் வாயினாலே துதி உண்டாக்குகிறார். 8ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். 8:3. 8ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் கூட படிங்க, 3ஆம் வசனம் படிங்க. 8:3. எஸ் எஸ். என்னங்க சத்தமா சொல்லுங்க, யார் மூலமா? குழந்தைகள். கவனிங்க, குழந்தைய பேயெல்லாம் சொல்லக்கூடாது. பேய சனியன மூஞ்ச பாரு. என்ன குழந்தைங்களை போய் பேயே சனின, அது பேயா? நீ பெரிய பேய். அது சின்ன பேய், அதை பெத்த நீ பெரிய பேய். சனிய அப்ப நீ யாரு? பெரிய சனிய. குரங்கு அப்ப நீ யாரு? சொல்லுங்க. பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? பிள்ளைகள் வாங்கினால் என்ன உண்டாக்குகிறான்? ஆங்கிலத்துல the Lord makes praise the lips of babies. அவர் ஆண்டவர் யார் கூட பயன்படுத்த முடியும்? குழந்தைகள் வேற. தேங்க்யூ. ஆண்டவர் யாரை பயன்படுத்த முடியும்? பிள்ளைகளை கூட கர்த்தர் பயன்படுத்த முடியும். என்ன சொல்லுங்க? சில்ட்ரன். சொல்லுங்க சில்ட்ரன். இன்ஃபன்ஸ். நம்ம இன்ஃபன்ஸ்னா ரொம்ப கை குழந்தை. ஆண்டவர் சின்ன குழந்தைகளை பயன்படுத்த முடியும். நான் ஊழியக்காரன் நிக்கிறேன்னா அந்த பையன் தான் காரணம். அன்னைக்கு இரவு எனக்கு கவனிங்க எல்லாரும், அன்னைக்கு இரவு எனக்கு தூக்கமே வரல. எனக்கு தூக்கமே வரல. அந்த பையன் சொன்ன வார்த்தை தூக்கம் இல்லை. என்ன பண்ணாலும் அந்த பையன் சொன்ன வார்த்தை வருது. என்ன சொன்னான்? நான் கேட்டேன் அவனை, முடிஞ்சா காதை பிடிச்சி கேட்டேன், டேய் நான் சொல்லி கொடுத்தாங்களேன்னு கேட்டேன். நீ நம்பினா நம்ம விட்ட போன்னு சொல்லிட்டான். இதுல என்ன தெரியும் பெரிய விஷயம்? ஃபார்மே ஃபில்அப் பண்ணா போயிட்டான். அவன் எதுக்கு வந்தான்? ஆமா, அவன் பயந்துட்டான் அடிக்க போறேன்னு சொல்லி. ஆனா இரவு எனக்கு தூக்கம் இல்லை. சொல்லுங்க, ஆண்டவர் யாரையும் பயன்படுத்துவாரு. சொல்லுங்க, உங்களை கூட பயன்படுத்துவாரு. சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுப்பா. யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க நான் 55 வருஷமா ஊழியத்துல இருக்கிறேன். ஒரு 42 நாடுகள்ல பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இந்த யூடியூப்ல ஒரு 7300 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். என்ன 7300 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். பல டிவி சேனல்ல பேசுறேன். ஒரு 70 சபைகள் ஸ்தாபித்து இருக்கிறேன். இதெல்லாம் யார் காரணம்? சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு இப்ப நீ யாரையுமே என்ன பண்ணக்கூடாது? அற்பமா புரியுதா? ரொம்ப சாந்திராஜன் தூண் விழுந்துடும். யாரையும் சொல்லுங்க, யாரையும் அற்புதம் என்னக்கூடாது. நல்ல கிடையாது. பகைஞரை அழிக்க யாரை பயன்படுத்துறாரு? சத்தமா. பழிகாரனை அடக்க யாரை பயன்படுத்துறாரு? ஆமே சொல்ல மாட்டீங்களா? சத்துருக்களை அடக்க யாரை பயன்படுத்துறாரு? ஹலோ, ஒரு ரவுடி அடக்கணும்னா யாரை தான் பயன்படுத்த முடியும்? ஒரு ரவுடி அடக்கணும் போலீஸ் பயன்படுத்த முடியுமா? ரவுடி தான் பயன்படுத்த முடியும். புரியுதா உங்களுக்கு? ஒரு சண்டைக்காரன் அடக்கணும்னா, வீட்டுல ஒரு பிரச்சனை, யாரை கூப்பிடுக்க போய்? நீங்களே ஒரு சண்டைக்காரி. அப்போ சண்டைக்காரியை அடக்கணும் இன்னொருத்தர் யாரை கூப்பிட்டு வரணும்? ஆமா, எல்லாம் கேட்டு பின்னால போய் கூப்பிட்டு வரணும். அதெல்லாம் சொல்லுங்க. அதெல்லாம் கூட மாட்டேன்.
சிறு துரும்பு கூட கர்த்தர் பயன்படுத்துவார். சொல்லுங்க, சிறு துரும்பு. கிதியோன் ஏராளமான சத்துருக்கள். ஆண்டு சொன்னாரு, ஒரு பானை எடுத்துக்க, ஒரு தீவட்டி எடுத்துக்கன்னாரு. ஏதாவது அர்த்தம் இருக்குதா? ஒரு பானை என்ன பண்ண முடியும்? பானை என்ன பண்ணுவீங்க? தண்ணி குடிப்பீங்க. பானையும் தீவட்டியும். பெரிய ராட்சசன். ஆண்டு சொல்றாரு, 5 கல் எடுத்துக்கின்றாரு. என்னங்க, ஏதாவது ஏற்புடையதா இருக்குதா? இப்போ இவர் சொல்றதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? இதை நம்புறீங்களான்னு கேட்டேன். அப்படியா? பெரிய ராட்சசன். 5 கல்லு போதும். 5000 பேர் 2 மீன் துண்டு போதும். என்ன பாக்குறீங்க? 5000 பேர் 5 அப்பம் போதும். நம்புறீங்களா? உங்க பொண்ணு கல்யாணம் நாளைக்கு 5000 பேர் வந்துக்கிறாங்க. 5 அப்பத்தை வச்சுட்டு எப்படி இருக்கும்? பரவாயில்ல என்ன பண்ணி சொல்லிட்டு போவாங்களே. பரவாயில்ல, ஒரே சிரிக்கல. சொல்ல, தேவனுக்கு லேசான காரியம். எத்தனை பேர் அந்த பாட்டு தெரியும்? இந்த பாட்டு எத்தனை பேர் தெரியும்? இந்த பாட்டு தெரியுமா? அந்த பாட்டு எழுதுனது தெரியுமா? ஒரு நாளைய சபைக்கு மாதிரி வந்து உட்கார்ந்தார். கிருஷ்ணப்ப நாயக்கன் குள தெருவில் ஒரு சர்ச்சுக்கு வந்தார். பின்னால் உட்கார்ந்து இருந்தார். ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப ஏமாற்றமடைந்து உட்கார்ந்து இருந்தார். அன்னைக்கு நான் இந்த பிரசங்கம் பண்ணேன். பலம் உள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்வது லேசான காரியம். அன்னைக்கு நைட்டு இந்த பாட்டு எழுத்தார் அவர். தமிழ் புரியலையா? எனக்கு அவர் யாருன்னே தெரியல. முதல்ல அவருக்கு என்னன்னா என் மேல கோபம், இவ்வளவு பெரிய பாடகர் வந்திருக்கிற, எனக்கு பாட்டு சான்ஸே கொடுக்கலனாரு. நான் புது ஆத்துமா நினைச்சிட்டு பிரதர் எங்க வந்துக்கிறேன்னு கேட்டேன். அப்ப நான் சொன்னேன், நான் தான் வியாச லாரன்ஸ் அப்படின்னாரு. நான் தான் வியாச. அவரை போனா பாட்டு பாட சொல்லுவாங்க. என்ன பிரதர்? எனக்கு தெரிஞ்சதானே, சரீரம் இல்லை சாரீரம் இல்லை, எனக்கு தெரியல. அவர் சும்மா வந்து உட்கார்ந்தாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் சொன்னார், ஐயா, ஒரு பக்கம் எனக்கு மன அழுத்தம், என்னை பாட்டு பாட சொல்லலைன்ற எனக்கு ஒரு வேதனை. ஆனா இன்னொரு பக்கம் எனக்கு சந்தோஷம். எப்படி தெரியுமா? அந்த பாட்டை கேட்டு டீஜஸ் 1 லட்சம் கொடுத்தாரா. அவன் சொல்ல மாட்டீங்களா? நம்ம இவ்வளோன்னு பேசுறோம், அது யாருக்கோ அது பயன்படுது. அந்த லேசான காரியம் தமிழ்ல, மலையாளத்துல, ஹிந்தியில, குஜராத்தில். அடுத்த வாரம் நான் அமெரிக்காவில் ஒரு குஜராத் சபையில பேசுறேன். ஒரு குஜராத் சபையில பேசுறேன். அடுத்த வாரம் ஹிந்தி பேசுற சபையில பேசுறேன். அந்த சபையில இந்த பாட்டு பாடுறாங்க. எந்த பாட்டு? சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை கூட பயன்படுத்துவாரு. கைப்பிடி சொல்லுங்க. சண்டை காட்சி மாதிரி சொல்றீங்களே. உங்களை கூட பயன்படுத்துவாரு. இதே மேடையில நீங்க கூட பாடலாம், ஏமாஜா மாதிரி பாடலாம். நம்புறியா? ராகம் தேவையில்லை, கிருபை இருந்தா போதும். என்னங்க புரியுதா உங்களுக்கு? ராகம் வேணுமா கிருபை வேணுமா? யார் பாடினா ஹிட் ஆயிடும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சரி, பிரசங்க மாட்டத்துக்கு மேல உங்களோட பேசின இருக்கிறேன். நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க எனக்கு தெரியும். நான் 4:15 மணிக்கு எழுந்தேன். எங்க சர்ச்சை 7 மணிக்கு ஞானஸ்நான ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு டீ குடிக்கூட நேரம் இல்லை எனக்கு. அதே பாதி வச்சுட்டு வந்துட்டேன். இங்க கொடுப்பாங்க நினைச்சேன், கொடுக்கவே இல்லை. இருக்குதா டீயா இது? நான் தம்பியை கேட்டேன், சுத்தனின்னு சொன்னான். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ஒரு 3/4 மணி நேரம் தாழ்வீங்கள? இல்லை கறி கடைக்கு போனேன்ல, லேட்டாக போனால் எலும்பா கிடைக்கும்ல. தம்பி ரொம்ப தமிழா நான் சொன்ன புரிஞ்சுதா? உன்ன மாதிரி ஒரு பையன் சொல்லித்தான் நீ நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன். 42 நாடுகளுக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் யார் காரணம்? ஏசப்பா. ரொம்ப பெருந்தன்மை உனக்கு. அந்த ஏசப்பா யார் மூலம் தான் பேசினார் என்கிட்ட? தெரியுதா உனக்கு? நான் நிறைய திருப்புகழ், திருப்பாவை, திருவெம்பாவை நிறைய புக்கு படிச்சிருக்கிறேன். ஒரே நாள்ல 500 பக்கம் படிப்பேன் புக்கெல்லாம். புரியுதா உங்களுக்கு? பட்டிமன்றம்லாம் பேசியிருக்கேன் அந்த வயசுலயே. பட்டிமன்றம் பேசுறவனே இந்த பையன் மாத்திட்டான். உங்க மம்மி யாரா இருக்கிறீங்களா? உங்க அப்பா யாருக்கு? நீங்க பாத்தீங்களா? இந்த பையனை கூட கர்த்தர் பெரிய ஆளா மாத்த முடியும். ஆண்டவர் யாரையும் மாத்த முடியும். ஒரு உண்மை தெரியுமா? இன்னை வரைக்கும் அந்த பையனை நான் பார்க்கவே இல்லை. பையனை சிறு துரும்பம் கூட தேவன் பயன்படுத்துவார்.
உங்களை எல்லாரையும் பயன்படுத்துவார். உன்னை கூட ஜாய்ஸ் மாதிரி ஆக்கிடுவார். ஆமே. நான் புரியுது அவங்களுக்கு. 32,000 பேருக்கு நான் ஒரே இடத்துல பிரசவம் பண்ணிக்கிறேன். யூடியூப்ல பாருங்க. பிரேசில் ஒரு இடத்துல அமேசான் எத்தனை பேர் தெரியும்? அமேசான் கம்பெனி இல்லை, அமேசான் கார்டு 32,000 பேருக்கு அங்க பிரசவம் பண்ணியிருக்கிறேன். இதுக்கெல்லாம் யார் காரணம்? அவனுக்கே அவனை நம்ப முடியல. சொல்லுங்க, தேவனே எங்க பிள்ளைகளை பயன்படுத்துங்க. அவன் இந்து பையன், அதான் முக்கியமான விஷயம். அந்த பையன் கிறிஸ்துவ பையன் இல்லை, ஒரு இந்து பையன், எங்க சொந்தக்கார பையன். எங்கிட்ட ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வந்தான், என்னையே மாத்திட்டு போயிட்டான். சத்தமா சொல்லுங்க, நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்களே மாறணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க வாழ்க்கை மாறணும், அவங்க பேச்சு மாறணும், அவங்க நடை மாறணும், உடை மாறணும், அவங்களே மாறணும். எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லி செய்யக்கூடாது, அவங்களே மாறிடணும். அந்த பையன் ஒண்ணுமே சொல்லல. என்னங்க, ஆதியாகமத்தை எடுத்து படிப்பார், வெளிப்படத்துல படி, இன்னும் ஆதியாகமம் 10 இருக்கிறாங்க. வெளிப்படத்துல எடுத்து படி, தானியேல படி, எசேக்கியேல படிதான் சொல்ல. ஒரே வார்த்தை சொன்னான். ஏன் தம்பி, இன்னும் சொல்றேன், ஒரு பாட்டு கூட ஒரு ஆளை மாத்தும். ஒரு பாட்டு கூட. இன்னொரு 2வது சாட்சி சொல்றேன். ரொம்ப நன்றி. என்ன ஒரு நண்பர் ஒருத்தர் கூட்டிட்டு போனார் இந்த ராயபுரத்துல. அன்னைக்கு சண்டே சாயங்காலம், மே மாசம் தான். கிரவுன் தியேட்டர்ல ஜீவநாடின்னு ஒரு படம் பார்த்துட்டு போனேன். என்னங்க, ஜீவனே இல்லாம போனேன். ஜீவநாடி, நல்ல ஞாபகம், சொல்வதெல்லாம் உண்மை. புரியல? என் நண்பர் ஒருத்தர் கூட்டிட்டு போனார். அவர் பேர் முருகவேல். அவர் SM சில்குடைய சொந்தக்காரர், ரொம்ப நெருங்கினவர், ரொம்ப பணக்காரர். அவர் என் கூட படிச்சார் முத்தரப்பட்டை ஸ்கூல்ல. அவர் தான் என்னை கூட்டிட்டு போனார் ஒரு நாள் சபைக்கு, இந்த மாரநாத ராயபுரத்துல. எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு அது ஈடுபாடு இல்லை. நான் வெளியே நிற்கிறேன் இருந்தேன். அவர் உள்ள போயிட்டார். திரும்பி பார்க்கிறார். நான் போலான்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பாட்டு, உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன், உண்மையன்றி யாரை பாடுவேன். ஒரு ட்ரம் அடிக்கிறாங்க. அந்த ட்ரம்மை வந்து ஃபின்னி ஜோசப் ஒரு பாஸ்டர், இப்போ பாஸ்டர் அவர், மாரநாத தலைவர் இப்போ. அப்போ ஜோசப் பாலச்சந்திரன் ஒருத்தர் டேம்பரின் வாசிக்கிறாங்க. ஒரு ட்ரம்மு, ஒரு டேம்பரின். தம்பி, அந்த பாட்டு என்னை மாற்றி உள்ள உட்கார வச்சு, அதே சபையில 16 வருஷம் நான் பாஸ்டா இருந்தேன். சொல்ல மாட்டீங்களா? தமிழ் புரியுதா? அந்த பாட்டு என்னை மாற்றி, நான் சீக்கிரம், அவ்வளவு சீக்கிரம் வரல. இந்த பையன் சொன்னானே, அதெல்லாம் ஏத்துக்கவே இல்லை. நான் பேய் சொல்லுது, அவன் ஒரு லூசு, நீ ஒரு லூசு, அவன் ஒரு லூசு, நீ ஒரு லூசு. நீ எவ்வளவு படிச்சிருக்கிற? அதாவது எனக்கு கல்வி அறிவு குறைவா இருந்தாலும் நிறைய வாசிப்பேன். என் வீட்டுல 7000 புக் இருக்குது. என்னங்க, வீட்டுல 7 புத்தகம் இருக்குல்ல வீட்டுல? 7000 புக் இருக்குது. ஒரு புத்தகத்தினுடைய விலை 21,000 ரூபாய். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த பேய் சொல்றது என்கிட்ட, நீ எவ்வளவு படிச்சிருக்கிற, அவன் சொல்றத போய் நம்பி அவன் பின்னால போறிய, உன்ன மாதிரி முட்டாள் யாருமே இல்லை. அது பேயா ஆண்டவர? நிறைய சொல்றது இல்லை பேய் உங்ககிட்ட. சும்மா எதுக்கடி போற, சும்மா போன வரணும், ரொம்ப போனா அதுல விழுந்துடக்கூடாது. அதுல சத்தமா அதுல விழுந்துட்டு இருக்கேன். சொல்லுங்க, விழுந்தேன்னு சொல்லுங்க. யார் யார் எதுல விழறான், நம்ம ஏன் எதுல விழக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, எதுல விழறான்? இல்லை, நீ விழுந்துட்டீங்களா? அதுல எது விழல? இல்லை, சொல்லுங்க. யார் யாரும் எதுல விழறான், முன்னெல்லாம் போயிடுறான். சொல்லுங்க, இதுல விழுந்தா எட்டாத உயரத்துக்குள்ள கொண்டு போயிடுவான். இதுல விழணும், இதுல விழணும், பட்டும் படாமைய அதுல விழுந்துடணுமா? இந்த சோக்குன்னு ஒரு வார்த்தை, சோக். இந்த டீல பொறைய போட்டீங்கன்னா ஆயிடும். என்னங்க, இப்ப டீக்குள்ள பொறைய, பொறைக்குள்ள டீயா? சின்ன வயசுல எங்க அப்பா, நாங்க 8 பேர் 9 பேர் எங்க வீட்டுல, இன்னும் குட்டி பசங்க. இதே கொத்தவாழ் சாவடியில நான் ஒரு நாள், ஒரு மாசத்துக்கு 150 ரூபாய் வேலை செஞ்சேன். இதே கொத்தவாழ் சாவடியில, இதே கொத்தவாழ் சாவடியில 150 ரூபாய்க்கு ஒரு கடையில வேலை செஞ்சேன். சாந்தி ஸ்டோர்னு ஒரு இடத்துல, கோபால் நாயுடு ஒரு கடையில. எங்க அப்பா அங்கதான் வேலை செஞ்சேன். எங்க அப்பாவுக்கு சம்பளம் ரொம்ப குறையும். எனக்கு 150 ரூபா. எங்க அப்பாவுக்கு அதோட ரொம்ப குறைஞ்ச சம்பளம். படிக்காது. நான் கணக்கு எழுதும், அவர் வேலை செய்வார். நைட் வரும்போது 8 பேருக்கு 8 புறம் வாங்கி வருவார்.
என்னங்க, அது வரைக்கும் நாங்கள் முடிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு புற வாங்கி கொடுத்த எங்க பேரண்ட்ஸ் சொல்றான், இதெல்லாம் ஒரு புதுசா பிஸ்கெட்டான்னு கேட்கறான். புற சாப்பிடுயா பாப்பா கொடுத்த என்னவா புற கொடுத்த சாப்பிடுயா, தூக்கி போட்டுருவில்ல, வாங்கி கொடுத்த மூஞ்சில் அடிச்சிடுவாங்க. எனக்கு அந்த புறையை பார்க்கும்போதுலாம் எங்கள் அப்பா ஞாபகம் தான் வரும். 10 மணிக்கு வருவார் நைட்டு. வரும்போது அது அத்தனை பேர் விழிச்சிருப்போம். அது அன்னைக்கு எங்களுக்கு பர்கர் மாதிரி, அது எங்களுக்கு பீட்சா மாதிரி, அது எங்களுக்கு பிரியாணி மாதிரி. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏழ்மையில வளர்ந்தோம், வறுமையில வளர்ந்தோம். இன்னொரு விஷயம் சொல்றேன், இது வரைக்கும் 2000 பிள்ளை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறேன். அப்பா அம்மா எல்லாம் 2000 பிள்ளை வளர்த்து ஆளாக்கி யோசிச்சு பாருங்க. எதினால் இது என்னோடு இருப்பதினால். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நிறைய பசங்க பண்ண உங்க பாஸ்ட் நிறைய பேசுவாரு, உங்க பாஸ்டமா நிறைய பேசுவாங்க. அதனால ஒரே ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்க எல்லாம் டென்ஷனா இருக்கிறீங்கன்னு தெரியும். இந்த பாஸ்ட் 7:30 மணி உட்கார வச்சுக்கிறாரு உங்களை. ரொம்ப கொடுமை இது. இனிமேல் எலும்பு கிடைக்குமா சதை கிடைக்குமான்னு தெரியாது. இன்னைக்கு ஒரு நாள் சதை இல்லைன்னா பரவாயில்ல. எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கு ஒரு மருத்துவம் கண்டேன். நீ ஒரு நாள் சாப்பிடணும் பரவாயில்ல. சத்தமா சொல்லுங்க. கவனிங்க, உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் கிறிஸ்தவமே இல்லை. மற்ற மதங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? மற்ற மதங்கள் இன்மை குறித்து பேசுகிறது, ஆண்டவர் மறுமை குறித்து பேசுறார். உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஈஸ்டர் என்ற வார்த்தை ஆங்கில வார்த்தை அல்ல. ஒரு மொட்டு மலராய் மாறுவதற்கு பேர் தான் ஈஸ்டர் அர்த்தம். இது ஆங்கில வார்த்தை அல்ல. ஒரு மொட்டு மலராய் மாறுகிறது. அதாவது யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோபு 14:14 போடுவீங்களா? கவனிங்க, மனிதன் செத்த பின், ஸ்கிரீன்லே பாருங்க, மனிதன் செத்த பின் ஒரு கேள்விக்குறி. என்ன சொல்லுங்க? இந்த உலகத்துல உன்னை சொல்ல விரும்புறேன், யோபு ஆபிரகாமுக்கு முந்தி வாழ்ந்தவர். யோபு ஆபிரகாமுக்கு முந்தி வாழ்ந்தவர். ஒரு கேள்வி கேட்கிறாரு, செத்த பின் பிழைப்பானா? எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? தெரியாது, பிழைக்க மாட்டாங்க. யாரை கேட்டு பாருங்க, வீட்டுல உங்க பக்கத்துல போய் கேட்டு பாருங்க, செத்த பிறகு எங்க போவீங்க? செத்த பிறகு எங்க அந்தமா கேக்குறீங்களா? இப்போ அநியாயமா இல்லது உங்களுக்கு? அது இன்னைக்கு பார்த்தா செத்த பின் தெரியுமா? புத்தர் ஒரு நாள் ஒரு அம்மா புத்தர்கிட்ட போனாங்களாம். புத்தர்கிட்ட போயிட்டு சொன்னாங்களாம், ஐயா என் பையன் மறிச்சு இறந்துட்டான், எனக்கு ஒரே ஒரு பையன், அவங்க எப்படி ஆகலைங்க, நீங்க மகான், இன்னைக்கு புத்தர்ன்னு சொல்றாங்க, என் பையன் எப்படி ஆகல உயிரோடு எழுப்பணும் அப்படின்னு. புத்தர் சொன்னாராம், எழுப்புவேன், ஆனா ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனைனா, மரணமே இல்லாத வீட்டுல போய் கடுகு வாங்கிட்டு வா அப்படின்னாராம். மரணமே இல்லாத ஒரு வீட்டுல போய் கடுகு வாங்கிட்டு வா. இந்த மாதிரி தள்ளினேங்கிறாங்க இந்த அம்மா. சரி, என்ன பாருங்க, அப்புறம் எழுதுங்க இந்த டைரி என்று காண்பீர்களோ. அப்ப அந்த அம்மா காலையில போச்சான், எல்லா வீட்டுக்கும் போனோம். முதல் வீட்டுக்கு போச்சு. அந்த அம்மா சொன்னாங்க, கடுகு தரமா, ஆனா போன வாரம் எங்க தாத்தா செத்தார். இன்னொரு வீட்டுக்கு போச்சு, கடுகு தருவேன், போன வாரம் எங்க மாமியார் செத்தார். நல்ல செய்தி இல்லது. போன வாரம் தான் எங்க மாமியார் செத்துச்சு. இன்னொரு சொன்னார், போன வாரம் தான் எங்க தாத்தா செத்தார். எல்லா வீட்லயும் சொல்லியிருந்தாங்க. காலையில் நைட் ஆயிடுச்சு, இருட்டி போச்சு. புத்தர்கிட்ட வந்தது. புத்தர் கேட்டார், கடுகு கிடைச்சுதான்? கிடைச்சது ஐயா. நான் சொன்னது கிடைச்சுதான்னு கேட்டார். அதுதான் கிடைக்கல. என்ன சொன்னாரு? மரணமே இல்லாத ஒரு வீட்டுல போய் கடுகு வாங்கிடுவா. அப்ப அவர் சொன்னாரு, இதான் வாழ்க்கை, இதான் வாழ்க்கை. ஆனா வேதம் சொல்லுது, மரணத்துக்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. சொல்லுங்க, இங்க இல்லேன் ஐயா, அங்க உள்ளேன் ஐயா. இங்க இல்லேன் ஐயா, இங்க தார் ரோடு, அங்க தங்க ரோடு. ஆப்சென்ட், அங்க பிரசன்ட். அங்க மாமியார் தொந்தரவு இல்லை, மருமக தொந்தரவு இல்லை, புருஷன் தொந்தரவும் இல்லை, சில ஆண்களுக்கு பொண்டாட்டி தொந்தரவும் இல்லை. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு சின்ன கேள்வி கேட்கிறேன், கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? என்னை பார்த்து என்ன அப்படி தெரிஞ்சுன்னு கேட்குறீங்களா? மறுமைன்னு ஒன்று இருந்தா இதே மனைவி உங்களுக்கு மனைவியா வரணுமா? இவர் ஆமேன்னு சொல்லுவாரு, ஆனா எல்லாரும் ஆமேன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த மாதிரி அவர் என்ன சொல்றாரு, இந்த ஒரு தண்டனையும் எனக்கு போதும், இன்னொரு தண்டனை எனக்கு தேவையான்னு கேட்கிறாரு.
நீ எப்படி அதே ஆள் வேணுமா இல்ல வேற ஆள் வேணுமா? அந்த அளவுக்கு மக்குன்னு நினைக்கிறாரு. சொல்லுங்க, இதுதான் கேள்வி. சொல்லுங்க, இதுதான் கேள்வி. சொல்லுங்க, உயிர்த்தெழுதல் என் கேள்விகளுக்கெல்லாம், உலகத்தின் கேள்விகளுக்கெல்லாம் பதில் தந்தது. சொல்லுங்க, விடைபெறாத ஒன்றுக்கு விடை தந்தது உயிர்த்தெழுதல். ஆமென். உங்களுக்கு எல்லாரும் மரித்தார், உயிர்த்தாங்க. லாசரு உயிர்த்தான், ஆனா மரித்தான். உங்களுக்கு எலிசா செத்து போன பிள்ளை உயிர்ப்பித்தார், அந்த பிள்ளை திரும்ப மறிச்சது. ஞாயிறு விதவை பிள்ளை உயிர்த்தது, ஆனா மறித்தது. ஆனால் மரித்தும் உயிரோடு இருக்கிற அவர் ஒருதான். சொல்லுங்க எல்லாரும், ரொம்ப தேங்க்ஸ். சொல்லுங்க, ரிசரக்ஷன். சொல்லுங்க, அதாவது கிறிஸ்துவம் இல்லை என்றால், உயிர்த்தல் இல்லை என்றால் கிறிஸ்துவமே இல்லை. அந்த வார்த்தை அப்படியே போடுமா? இந்த உலகத்துல எல்லாம் சொல்றாங்க, இந்துயிசம், புத்திசம், கேத்தலிசம் எல்லாம் இஸ்லாம் வருது, ISM அப்படி வரும். ஆனா யாருமே கிறிஸ்டியானிசம் சொல்றது இல்லை. ஏன் தெரியுமா? கிறிஸ்டியானிட்டி இஸ் ரியாலிட்டி. கிறிஸ்டியானிட்டி இஸ் ரியாலிட்டி. சொல்லுங்க, கிறிஸ்து என்பது தத்துவம் அல்ல, உண்மை பொருள். நல்லா கவனிங்க. இந்துயிசம், புத்திசம், கேத்தலிசம், ஜைனிசம் எல்லாம் ISM வரும். அப்படின்னா மேன்மேட் தியாலஜி. ஆனா கிறிஸ்டியானிட்டி சொல்றாங்க, அந்த கடைசி வார்த்தை ஏன் தெரியுமா? இதான் மெய்ப்பொருள். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, உயிர்த்தல் இல்லை என்றால் கிறிஸ்துவே இல்லை. கிறிஸ்துவனுடைய முதுகெலும்பே உயிர்த்தல் தான். ஆமென். சொல்லுங்க, கிறிஸ்துவ முதுகெலும்பு என்னதான்? என்ன தம்பி நீ வாசிக்கிறீங்க? எது முக்கியம் உங்களுக்கு? இப்போ ஸ்டிக்கு முக்கியமா? அநியாயமா இல்லை? இது முதுகெலும்பு இல்லைன்னா வாசிக்க முடியாது. உங்களுக்கு நேற்று நான் 400 பேருக்கு ஒரு சபையில தேர்வு கொடுத்தேன். ரொம்ப கஷ்டம். அது நின்றுட்டு 400 பேர் தேர்ந்து கொடுத்தேன் நேற்று தான் லைவ். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அவங்க நல்லா கவனிங்க. புரியுதா உங்களுக்கு? அது ஒரு திருமண மண்டபம், 30,000 வாடகை கொடுத்துருக்காரு அந்த பாஸ்டர். அந்த திருமண மண்டபக்காரன் 10லேருந்து 1 வரைக்கும் முடிச்சு புக் பண்ணிக்கிறாங்க. 1 மணிக்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டான். 1 மணிக்கு எல்லாத்தையும் 400 பேர் திருந்து கொடுக்கணும். எப்படி இருக்கும்? அப்போ உங்களோட ரசம் கொடுக்கணும். அந்த பாஸ்டர் பாவம், அவரு நல்ல மனுஷன் தான். அதுங்களுக்கு ஒரு லூஸுங்க. பாஸ்டர் தான் எடுக்கணும், எங்கிட்ட எடுக்கணும். புரிய மாட்டேங்குது. சொல்லிட்டோமா, இங்க எந்த பாஸ்டர் வந்தாலும் தலை கொடுக்கூடாது, இவர் தவிர. அப்படி கொடுத்தீங்கன்னா 4 முடி கொடி போயிடும். நான் பிரசவம் பண்ண பிறகு யாரும் ஜெபம் பண்ண வரக்கூடாது. என்னடி பாக்குறீங்க? உங்க தலைமையில கை வைக்கிறது ஒரே ஒரு தகுதியானாலும் பாஸ்டர் தான். தமிழ் புரியல. இந்த லூசுங்க எந்த ஊழியக்காரரும் தலை கொடுக்குதுங்க. தமிழ் புரியலையோ? சொல்லுங்க, சொல்லுங்க, ஊழியக்காரனை தவிர யாரும் என் தலைமையில கை வைக்கூடாது. இப்போ உங்க தலைமை அவரு கை வைப்பாரு, கொஞ்ச நாள் பிறகு அவர் நீங்க கை வச்சிருங்க. அடிக்கடி சொல்லுவேன், சிலரை பார்த்தா சமாதானம், சில பேரை பார்க்க விட்டா சமாதானம். சில பேர் வந்தா சமாதானம், சில வர விட்டா சமாதானம். எனக்கு ரொம்ப எனக்கு கேட்டது, என்னை பார்க்காம போயிட்டீங்களே பாஸ்டர்னு. நான் மனசுல யோசிச்சுக்கிறேன், என் சமாதானத்தை இழக்க விரும்பலான்னு உங்களை பார்க்கல. என் சமாதானம் இழக்க விரும்பல. எனக்கு ஒரு அம்மா கேட்டேன், எப்படி இருக்கிறீங்க? என்னை பார்த்தவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்குது. புரியல? இதெல்லாம் ஒரு ஜென்மங்கள். அதுவும் சீவனுக்கு போற சபைக்கு போகுது இந்த அம்மா. எங்க போகுது தெரியுதா? சீவனா தெரியுதா? என்ன இது? சொல்றாங்க பாருங்க. எப்படி இருக்கிறீங்கன்னா இன்னொரு மாதிரி கேட்டேன், எப்படி இருக்கீங்க? இப்ப நல்லா இப்ப என்ன பண்ண போறீங்க? எப்படி யாருமா பக்கத்துல இருந்துச்சு, ரொம்ப தேவையா இதெல்லாம் உங்களுக்கு இப்போ அப்படின்னு. புரியவே இல்லை. நல்லா சொல்றேன், நல்ல பண்புகள் இல்லாமல் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. சத்தமா சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. நல்ல பண்புகள் இல்லாமல் சொல்றவங்களுக்கு, கனிகள் இல்லாமல் வரங்கள் இல்லை. வரங்கள் எல்லாம் பரலோகம் போலாம். இப்ப என்ன போய் பரலோகத்தை போய் நீ பேய் ஓட்டுன்னு கேட்பாரு. நான் பேய் எதுவும் ஓட்டினதே இல்லை. சொல்லி பாக்குறீங்க, கோச்சு கூடாது. இவங்க 2 பேருமே இந்த பேய் ஓட்டுறவங்க எல்லாம் பேயில சுத்துறாங்க. புரியல? பேய் ஓட்டுறது அது ஒரு ஊழியத்தோட பகுதி. ஆனா அதுவே ஊழியம் கிடையாது. இவர் கோச்சு பாருன்னு தெரியல எனக்கு. நான் 50 வருஷமா பாஸ்டர் ஊழியத்துல இருக்கிறேன். யாரெல்லாம் பேய் ஓட்டினாங்களோ அவங்க எல்லாம் பேயிலேயே. உண்மைதானே? அனுபவமா?
அன்னைக்கு நான் பேய் ஓட்டினேன், இப்ப பேய் என்ன ஓட்டுது. ஏன் தெரியுமா? அன்னைக்கு நெருக்கமா இருந்தேன், வசதி வந்தோடனே நான் கொஞ்சம் தூரம் ஆயிட்டேன். இத்தனை பேர் உண்மை. வசதி வந்தோடனே என்ன ஆயிட்டோம்? சின்ன கேள்வி கேட்கிறேன், 7 மீட்டர் இருந்த பக்தி இன்னைக்கு இருக்குதா? 7 மீட்டர் இருந்த பக்தி இருக்குதான்னு. ஓட்டு வீட்டுல இருந்தீங்க, அந்த பக்தி அப்பார்ட்மெண்ட் போன வந்துச்சா? அன்னைக்கு அடுப்பு ஊத்துனீங்க, பக்தியா இருந்தீங்க. இன்னைக்கு கேஸ் யூஸ் பண்றீங்க, அண்டர் த ஃபேன் ஆன் த சோஃபா, பக்தியே போயிடுச்சு. சொல்லுங்க, வசதி நல்லது, ஆனா வலைகளாய் மாறக்கூடாது. சத்தமா சொல்லுங்க எல்லாரும், சத்தமா சத்தமா சொல்லுங்க பொழுது. சர்ச்சுக்கு வரும்போது ஃபேன் கிழந்து உட்காடுறீங்களே, அது என்னது? சர்ச்சுக்கு வரும்போது எங்கதான் உட்கார கரெக்டா? அதை பார்த்துட்டு கரெக்டா கீழே உட்காருங்க, அப்படிதானே? அப்ப எதை எதிர்பார்க்குறீங்க? ஃபேனை இல்லை, வசதியை. சொல்லுங்க, வசதி இருந்தாலும் வசதி இல்லாவிட்டாலும் ஆண்டவரை நேசிப்பேன். என்ன இந்த வசனத்தை வாசிங்க. சொல்லுங்க, அப்படி இருந்தும். அப்போஸ் 2:29 போடுமா? அப்போஸ் 2:29, அப்போஸ் 2:29, சாரி 23, சாரி 2:23. அப்படி இருந்தும் எல்லாம் சொல்லுங்க, இந்த வார்த்தை எப்படி சொல்லுங்க? சொல்லுங்க, கிறிஸ்துவின் மரணம் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. சத்தமா சொல்லுங்க. அவருடைய பாடுகள், போராட்டங்கள் எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது. கரங்கள் சொல்லுங்க, சொல்லுங்க, என் வாழ்க்கை தேவன் நிர்ணயித்திருக்கிறார். என்ன பாக்குறீங்களா? நீங்க யாருக்கு மனைவியா இருக்கணும், யாருக்கு புருஷனா இருக்கணும், யாருக்கு பிள்ளைங்களா இருக்கணும், யாருக்கு அம்மா அப்பா இருக்கணும்னு சத்தமா ஒன்னு சொல்லட்டுமா? நீங்களா சூஸ் பண்ணா ஒஸ்ட், அவரா கொடுத்தா பெஸ்ட். புரியல இல்ல? நீங்களா சூஸ் பண்ணீங்கன்னா ஒஸ்ட், அவரா கொடுத்தா எதாவது நம்புறீங்க? ஒரு உண்மை சொல்லட்டுமா? இந்த அன்பு திருமணம் பண்ண எவனையும் வாழ்க்கை நிம்மதியா இல்லை. புரியுதா? அன்பு திருமணம் பண்ண எவனையும் வாழ்க்கை நிம்மதியா இல்லை. கொஞ்சம் மாத்தி சொல்லிருக்கிறேன் வார்த்தைகளை. என்னது? அன்னைக்கு சொன்னா, அவன் சொன்னா நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன்னா. இப்ப என்ன சொல்ல தெரியுமா? உன்னை நீ இருக்கணும், நான் இருக்கணும்ன்றான். உன்னை பார்த்தாலும் எனக்கு தூக்கம் வரலன்றான். இப்ப உன்னை பார்த்தா எனக்கு வாந்தி வருதுன்றான். அன்னைக்கு ஓடி ஓடி பூ கொடுத்தான், இன்னைக்கு ஓடி ஓடி ஆசிட் ஊத்துறான். சிஸ்டர் கொஞ்சம் கூட சிரிக்க மாட்டேங்க. அது அப்படி இன்பான் நேச்சர். அது இல்லை, வீட்டில் சிரிப்பீங்களா? சிரிக்க மாட்டீங்களா? சீரியஸா இருக்கிறீங்களா? ஏசப்பா கொஞ்சம் சிரிங்க சிஸ்டர். சொல்லுங்க, மொட்டு மலராய் மாறுகிறது, அதான் ஈஸ்டர். எப்படி இருக்காதீங்க, எப்படி இருக்காதீங்க. வெளிநாடுகள்லாம் இது ஏப்ரல் மாசம் இல்லையா, இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாசத்துல ஒரு செடி கூட இருக்காது, ஒரு இலை கூட இருக்காது. அதுக்கு பேர் இலையுதிர் காலம். என்னங்க? ஒரு செடி, ஒரு மரம் கூட இருக்காது, ஒரு மரம் கூட இருக்காது. எல்லாம் வெறும் கொம்பு தான் இருக்கும். ஆனா இப்போ இந்த ஏப்ரல் மாசம் போனீங்கன்னா ஒரே இலையா இருக்கும், ஒரே கனிகளா இருக்கும். எங்க பார்த்தாலும் அந்த இலைகள் பச்சை பச்சையா இருக்கும். அது வரைக்கும் எப்படி இருந்துச்சு? போன மாசம் வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. ஆனா இந்த மாசம் பாத்தீங்கன்னா கனிகள் இருக்கும், காய்கள் இருக்கும். இந்த மாசமே இது பேரு ஸ்ப்ரிங். என்ன பேர் இதுக்கு? ஸ்ப்ரிங். போன மாசத்துக்கு பேர் ஆட்டம். சொல்லுங்க, என் வாழ்க்கையில இயேசு உயிர்த்தெழுந்தா இதெல்லாம் மறைவா இருந்ததோ அதெல்லாம் வெளியரங்கமாகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க, என் வாழ்க்கை எல்லாமே தேவனால் நிர்ணயிக்கப்பட்டது. சொல்லுங்க, எல்லாமே அவருடைய முன்னறிவிக்கப்பட்டது. எல்லாம் நான் சொல்றது போனீங்க. வாழ்க்கை நடக்க போகிற எல்லாமே தேவன் அறிந்திருக்கிறார். என் கடந்த காலத்தை அறிவார், நிகழ்காலத்தை அறிவார், எதிர்காலத்தை அறிவார். நமக்கு ஹாப்பி பர்த்டே தெரியும், அவருக்கு ஹாப்பி டெத் டே கூட தெரியும். பயமாக்குதா? என் நண்பனுக்கு என் கடந்த காலம் தெரியும், எனக்கு நிகழ்காலம் தெரியும், என்னை படைத்தவருக்கு 3 காலம் தெரியும். ஒரு நாளைக்கு முன்னால எங்க சர்ச் நடந்துட்டே இருக்கு. என் ஆத்துமாவை கத்திரி சொல்லிட்டேன். திடீர்னு ஒருத்தர் வந்து ராதா அப்படின்னா,
புரியவே இல்லை. இது என் பழைய பேர். ஒரு அம்மா ஒரே அவர் பாஸ்டர், அவர் பாஸ்டர் இல்லை, நான் 2 பேர் சினிமாவுக்கு ஒன்றா தான் போவேன்றான். அவன் பேர் சாலமோன்னு, அந்த பையன் பேர் பாபுன்னு அவன் பேர். அவங்க அம்மா ஹெட்மிஸ்டராக இருந்தாங்க அந்த ஆண்டர்சன் டே ஸ்கூலில். அவர் என் ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் ஒன்றா கோலி ஆடுவோன்றான். எங்கே போய் சர்ச்சில். அப்போ என் வண்டவாளத்தில் அவன் ஏற்றிட்டான்ல. சொல்லுங்க, என் கடந்த காலம் என் நண்பனுக்கு தெரியும், நிகழ்காலம் எனக்கு தெரியும், என்னை படைத்தவருக்கு 3 காலம் தெரியும். இன்னைக்கு தான் நம்ம ஏஞ்சலா இருக்கிறோம், அன்னைக்கு நம்ம லூசிஃபரா இருந்தோம். புரியவே மாட்டேங்குதுல. சர்ச்சில் கிறிஸ்டோபரா இருக்கிறோம், வீட்டில் போன லூசிஃபரா ஆயிடுறோம். என்ன தம்பி சொல்லுங்க, நான் சர்ச்சிலையும் கிறிஸ்டோபர் தான், வீட்லையும் கிறிஸ்டோபர் தான். இங்கேயும் கிறிஸ்டி தான், வீட்லையும் கிறிஸ்டி தான். இங்கே கிறிஸ்டி, அங்கே வீட்டில் லூசிஃபர். எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கையில எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது, ஆலோசிக்கப்பட்டது. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? கவனிங்க, ஆண்டவர் உன்னை பிளான் பண்ணாருன்னா எனக்கு சிறப்பானதான் செய்வேன். சொல்லுங்க பெஸ்ட். ஆண்டவர் தான் சொல்லுங்க பெஸ்ட். நான் சொல்றேன் அப்படியே சொல்லுங்க. சொல்லுங்க கிரேட், கிராண்ட், க்ளோரியஸ், குட். கூடுவியாமா? கிராண்ட். சொல்லுங்க கிராண்ட். சொல்றேன் இல்ல, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது? இது கிராண்டா? இந்த கல்யாணம் எப்படி இருந்துச்சு? கிராண்டா இருந்துச்சு. சொல்லுங்க, அதை விட நான் ரொம்ப கிராண்டு. சொல்லுங்க கிராண்ட், க்ளோரியஸ், அப்புறம் கிரேட். சொல்லுங்க குட். அப்ப தேவன் பண்றது எல்லாமே கிரேட் தான். சொல்லுங்க க்ளோரியஸ். இப்ப நான் சொல்ல போறேன் அந்த வார்த்தையை எல்லாம் கவனிங்க. சொல்லுங்க, ஆணி அடித்து கொலை செய்தீர்கள், இந்த உயிர்த்தெழு நாள் தேவன் கொடுக்கிற நாள் ஆசீர்வாதம். சொல்லுங்க, உயிர்த்தெழு நாளே என்னுடைய எல்லா உபத்திரவங்களையும் தேவன் கட்டவிழ்த்தார். 25 போட்டோமா? சொல்லுங்க, கட்டவிழ்த்தார். சூப்பர். சொல்லுங்க கிராண்ட், குட், கிரேட், க்ளோரியஸ். சொல்லுங்க, இங்க வந்துட்டீங்கன்னா நீங்க இப்படி ஆயிடுவீங்க. சொல்லுங்க, ஆம்பிட்ட வந்துட்டாலும் எப்படி ஆயிடுவீங்க? கிராண்டா இருப்பீங்க. சத்தமா சொல்லுங்க. நம்ம இங்கிலீஷ்ல போடுவோம். இங்க வந்துட்டா யாரா மாறிடுவீங்க? நல்லவனா மாறிடுவீங்க. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்தீரே. இல்ல, இந்த தெல்லு பூச்சிக்கு நம்ம ரொம்ப நல்லவங்களா? ஏன் பாஸ்டர் ரொம்ப நல்லவங்களா? நாங்க இந்த கிருஷ்ணாங்குளத்துல ஒரு சபை வச்சிருந்தோம். அங்கதான் அந்த பாஸ்டர் அம்மா இருந்தாங்க. உங்க பாஸ்டர் அம்மா, ஒரு அம்மா திடீர்னு வந்து உட்கார்ந்தது. சரி கேளுங்க. உட்கார்ந்த உடனே எழுந்து போயிடுச்சு. ஒண்ணுமே புரியல. வந்தது ஒரு அம்மா பார்த்து உட்கார்ந்து கூட எழுந்து போயிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் அடுத்த நாள் அந்த அம்மா வீட்டுக்கு போனேன். பக்கத்து வீடு, அந்த வீடு. நான் கேட்டேன், ஏன் சிஸ்டர் எழுந்து போயிட்டீங்கன்னு. பாஸ்டர், அது பெரிய கதை அப்படின்ச்சு. என்ன பெரிய கதைன்னு கேட்டேன். பாஸ்டர், அப்பெல்லாம் மெட்ரோ தண்ணி வரல, 2 பேருக்கும் சண்டை நடந்தது. இந்த குளத்துல இந்த அம்மா மாண்டியை உடைச்சிச்சு. அடி வாங்கினாம அடிச்சவங்க சபைக்குள்ள இருக்குது. அடி வாங்கணும் சேர்ந்து போயிடுச்சு. தமிழ் புரியல. அடிச்சவங்க எங்க இருக்குது? வெள்ளப்படவை கட்டி நானே பாஷை பேசுது. அடி வாங்கினாம எழுந்து போயிடுச்சு. இப்போ அடி வாங்கின அம்மா அதை விட நல்லா இப்போ அப்புறம் சொன்னேன், சிஸ்டர் முன்ன பார்த்த அம்மா இல்லை, அது இப்போ மாறிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு? 2வது சத்தமா பேட் என்ன ஆயிடுச்சு? அக்லி என்ன ஆயிடுச்சு? அக்லி 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 சொன்ன. ரொம்ப பியூட்டி பண்ண சொல்லு. சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, குட் ஆயிடுச்சு. இப்போ 2 பேருமே சூப்பரா ஜோம் பண்றாங்க. இந்த அடி வாங்குச்ச அந்த அம்மா நல்லா ஊழியம் பண்ணுது. அடிச்ச அம்மா வேற எங்கே போயிடுச்சு. இப்போ தமிழே புரிய மாட்டாங்க. அடிச்ச அம்மா வேசார்பாடிக்கு போயிடுச்சு. சொல்லுங்க, இங்க வந்துட்டாலே எண்ணங்கள் மாறிடும், சுபாவங்கள் மாறிடும், வாழ்க்கை மாறிடும், நம்ம சாயலே மாறிடும். வீட்டுக்கு போன பிறகு ஒரு சின்ன வேலை செய்றீங்களா? வீட்டுக்கு போன பிறகு உங்க வீட்டுல போய் எனக்கு கவனிங்க. வீட்டுல போய் உங்க பழைய போட்டோ பாருங்க, பத்திரக்காளி மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, தேவ சாயலா இருக்கும். ஆமே. உங்களதான் முரடன் முத்து மாதிரி இருப்பீங்க. நீங்க பாத்தீங்கன்னா அழகா இருக்கிறீங்க. சொல்லுங்க, இங்க வந்துட்டாலே வாழ்க்கையே மாறிடும். எல்லாம் சொல்லுங்க, கட்டவிழ்க்கப்படும். சொல்லுங்க, அந்த வசனம் போடு பாப்போம். 24 போட. சொல்லுங்க, எல்லாவற்றையும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் அவர் கட்டவிழ்த்தார். சொல்லுங்க, உயிர்த்தெழுதல் என் பாடுகளை, என் போராட்டங்களை
என் இல்லாமையை, என் வெறுமையை, என் துன்பங்களை எல்லாம் சொல்லுங்க. இந்த நாள் சொல்லுங்க, எல்லாமே சொல்லுங்க, ரிலீஸ் சொல்லுங்க, ரிலீஸ் சொல்லுங்க, கட்டவிழ்க்கப்படும். அம்மா சொல்லுங்க, அம்மா சொல்லுங்க, இங்க வந்துட்டீங்க, எல்லாவற்றையும் கத்தர் கட்டவிழ்ப்பார். உங்கள் பாடுகளை அவிழ்ப்பார், இல்லாமை அவிழ்ப்பார். சொல்லுங்க, இந்த உயிர்த்தெழச் செய்த மிக நம்பர் 1 அற்புதம் நம்பர் 1 சொல்லுங்க, என்னுடைய மரண வேதனைகள். யோசிச்சு பாருங்களேன், இந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்க? ஆரம்பத்துல எப்படி வந்தீங்க? கவலையோட, கண்ணீரோட, ஏமாற்றத்தோட, துக்கத்தோட. ஆனா உயிர்த்தெழ் ஆண்டு செய்கிற முதல் காரியம் சொல்லுங்க, என்னுடைய மரண வேதனை. மரண வேதனை தெரியுமா? அந்த இல்லாமை, வெறுமை, கஷ்டம், கண்ணீர். உயிர்த்தெழ நம்பர் 1 சொல்லுங்க. நான் சொன்ன முதல் வார்த்தை, இங்கிலீஷ் அந்த வார்த்தை போடுவீங்களா? அந்த வார்த்தை தான் சொல்லுங்க, என்னுடைய உபாதின தெரியுமா? உபாதைகள் தெரியுமா? சொல்ல முடியாத ஒன்று. என்னங்க? ஒரு சின்ன வேலை சொல்றேன், தலைவலி சொல்லாம சொல்ல முடியாது, பல்வலி, சில வியாதி என்னன்னே சொல்ல முடியாது. அதான் வேதனை அர்த்தம். சொல்லுங்க, தேவன் சொல்லக்கூடிய சொல்லக்கூடாத எல்லாவற்றையும் அவருடைய உயிர்த்தெழுந்த காரணத்தினாலே சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாவற்றையும் God release சொல்லுங்க, அவிழ்த்தார். சொல்லுங்க, சொல்லுங்க, அவிழ்த்தார். ரெண்டாவது சொல்ல போறேன், அது முதல்ல அது போறீங்களாமா? அவிழ்த்தார். சொல்லுங்க, கட்டுகளை அவிழ்த்தார். ஆமென். உன்னை ஜெபிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, ஜெபமே வராது. ஆனா வாயத்தார் தான் ஜெபிக்கிறோம். உன்னை பாட வராது, உன்னை பாடவே வராது. இப்ப பாட வருது, புதிய கைத்திட முடியாது. இந்த அம்மாலாம் இப்போ ஒரு அம்மா உட்காந்துக்கிறாங்க பார்த்தீங்களா? இவங்க அம்மா, இவங்க அக்கா, ஐயோ பயங்கரம், ஒரே மஞ்சள் தான், உச்ச உள்ளங்கால் வரை ஒரே மஞ்சளா இருக்கும், கையில, காலில், தலையில எம்மாம்பெரிய போட்டு பாருங்க. சொல்லுங்க, கர்த்தர் அவிழ்த்தார். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் அழுக்கலைன்னா அந்த உலகம் யாரும் அழுக்க முடியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சின்ன கேள்வி, இந்த மறுவாழ் இல்லத்துக்கு போறான் பார்த்தீங்களா? மறுவாழ் இல்லத்துக்கு அங்க போறானே, மறுவாழ் அடையிறானா? ஏன் மறுவாழ் இல்லத்துக்கு போறான், ரீஹாபிலிட் சென்டருக்கு போறானே, அப்படியே வரானா? மாறி இருக்கிறான். எங்க மாறினா? அப்ப குவார்டர் போட்டான், இப்ப ஃபுல்லு போடுறான். சொல்லுங்க, ஆண்டவர் தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க, உங்களுடைய எல்லா கட்டிலும் அழிப்பார். சொல்லுங்க, ஆமென். அந்த அம்மா என்ன சொல்லுது? என்னைக்கு மாமியார் சாவும் அதை முதல்ல சொல்லுங்கன்னு அந்த அம்மா. ஹலோ, உங்க மாமியாரை கத்து எடுக்கவே மாட்டார். ஏன் தெரியுமா? உங்களை உருவாக்குவதற்காக கத்தர் பயன்படுத்துகிற பாத்திர மாமியார் தான். இருக்காங்களா? ஜெபம் பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? தெரியாத பிசாசை விட தெரிஞ்ச பிசாசே பரவாயில்ல. அப்படி யாரும் ஜெபிக்காதீங்க, ஆண்டவரே மாமியார் எடுத்துங்கன்னு சொல்லாதீங்க. ஏன்னா உங்களை உருவாக்குவதற்கு, என்ன பாருங்க எல்லாரும், உங்களை உருவாக்குவதற்கு இவரால முடியல, அவராலே முடியல, அந்த அம்மாவால தான் முடியும். ஜாடிக்கு ஏத்த மூடி எத்தனை பேருக்கு இருக்கு சபையில? ஜாடிக்கு ஏத்த மூடி எனக்கு இருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் 1000 கனவுகளோட வந்தீங்கல்ல? சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னுடைய எல்லா வேதனைகளையும், கண்ணீரையும், கட்டுகளையும் அவிழ்ப்பான்னு சொல்லுங்க. ஆமென். உயிர்த்தெழுந்த ஆண்டு செய்கிற முதல் ஆசீர்வாதம் சொல்லுங்க, 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 அவிழ்ப்பான்னு சொல்லுங்க. இந்த ஈஸ்டர் அன்னைக்கு என்னுடைய எல்லா கட்டிலும் அவிழ்ப்பார். வியாதி, வறுமை, இல்லாமை, சொல்லக்கூடிய சொல்லக்கூடாது விஷயம், அந்த மாதிரி டென்ஷன் ஆயிடுவாங்க. எல்லாவற்றையும் உங்க வீட்டுக்கார சொல்ல முடியுமா? சொன்னா அந்த மரமண்டிக்கு யார? ஆமாவா? ஐயா, நீங்க எல்லாம் உங்க வீட்டுக்கார சொல்றீங்களா? அதுக்கு யாராரு? அதனால நான் சொல்லுவேன், அந்த அம்மா, ஆமாயா பொண்டாட்டி பிச்சை கேட்கலாம், இதுவும் நடக்கும், இதுக்கு மேல நடக்கணும். சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி இதெல்லாம். சொல்லுங்க, எதெல்லாம் கூடாதோ அதெல்லாம் கூடும். சொல்லுங்க, கூடாதெல்லாம் கூடும். சொல்லுங்க, சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் செய்கிற முதல் ஆசீர்வாதம் சொல்லுங்க, என் கட்டுகளை அவிழ்த்தார். சத்தமா சொல்லுங்க, கட்டுகளை. இங்கிலீஷ்ல போடுங்க, இங்கிலீஷ்ல போடுங்க, இங்கிலீஷ்ல சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சொல்லுங்க, 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 he
delivered me. சத்தமா சொல்லுங்க. அதுல ஒண்ணு போட்டிருக்குது, இதுல போட்டிருக்குது wicked people. எல்லாம் சொல்லுங்க. பொல்லாதவருடைய கரத்திலிருந்து, தீவனுடைய கரத்திலிருந்து, சத்துருவின் கரத்திலிருந்து, பேயின் கரத்திலிருந்து, நோயின் கரத்திலிருந்து, மார்வாடியின் கரத்திலிருந்து. எத்தனை பேர் வீட்டுல மஞ்சள் பேப்பர் நிறைய இருக்குது? மஞ்சள் பேப்பர், பச்சை பேப்பர்லாம், மஞ்சள் பேப்பர் பச்சை பேப்பர்லாம் இருக்குதா? ஒண்ணு இருக்குதா? நிறைய இருக்குதா? அதை வேற பைபிள் வச்சுக்கிறாங்க. ஏன்னா பைபிள் வச்சா சீக்கிரம் காசு கிடைச்சிடும். சத்தியமா கிடைக்காது. நீங்க கடன் வாங்குறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. கடன் வாங்குறதுக்கு 3 காரணத்துக்கு கடன் வாங்கணும். ஒண்ணு வியாதி, இன்னொன்னு படிப்பு, இன்னொன்று திருமணம். இதை தவிர கடன் வாங்கினீங்கன்னா கர்த்தர் கடத்தை கொடுக்கவே மாட்டார். தேவைகளை தருவார், ஆசைகளை தர மாட்டார். நீங்க இவ்வளவு பேர் டிவி இல்லைன்னா பரவாயில்ல வீட்டுல என்று பாக்குறீங்க. எங்க வீட்டுல டிவியே கிடையாது ரொம்ப நாளா. நம்புறீங்களா? எங்க மாமியார் ஒரு ஐபிசி பாஸ்டர் மனைவி. அவங்க சிபிஎம் போறவங்க. எங்க மாமியார் என்ன சொல்லிடுச்சு, அந்த அம்மா டிவி வாங்கினா வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அது நன்மை தான். அது புரியல. டிவி வாங்கினீங்கன்னா எங்க வீட்டுக்கு, அந்த அம்மா செத்தப்பதான் டிவியை நான் வாங்கினேன். ஏன்னா பொண்ணுக்கு அம்மா வரணும். எனக்கு வந்தாலும் ஒண்ணுதான், வரவிட்டாலும் ஒண்ணுதான். வந்தாதான் தொந்தரு. நீங்க நல்லா பாருங்க, அமைதியா இருக்கிற குடும்பத்துல ஒரு அக்கா வருவாங்க, குடும்பம் 2 ஆக்கிடுவாங்க. அந்த அம்மா ஒரு 2 ஆக்கிடும். அது வரைக்கும் நல்லா அன்பா இருக்கும். அப்புறம் பார்த்து ராஜபாளையம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த வராங்க பாத்தீங்களா, ஏய் நல்லா கையில பிடிச்சி வைடி, பாக்கெட்ல வைடி, நல்லா இடுப்புல வச்சுக்கடி, இதெல்லாம் சொல்லுவீங்க. நான் அடிக்கடி கல்யாணத்தை சொல்லுவேன். கல்யாணத்துல கல்யாணம் சேர்ந்தவங்களுக்கு இந்த கை பிடிச்சி கொடுக்குறீங்களே, ஆக போதா? அந்த ஆள் இங்க இருக்குதா? இப்போ அந்த ஆள் கூட இங்க இருக்குதா? இந்த கை பிடிச்சி கொடுத்த உடனே அப்பா அம்மா தூரம் போயிடணும். 24 மணி நேரம் அந்த பொண்ணுகிட்ட பேசினா அவன் போய் பேசுறது புரியவே இல்லை. சாப்பிட்டியா, தூங்குனியா, ரசத்துல உப்பு போட்டியா, அதெல்லாம் பொண்ணுக்கு தெரியாதா? நீங்களே பேசினா இப்போ அவன் பேசுவான், புரிய மாட்டேன். அப்ப இங்க பேச முடியும்னா அவன் இன்னத்தோட பேசுவான், அதுவும் புரிய மாட்டேங்குதுல்ல. 24 மணி நேரமும் அவங்க அம்மாவே பேசினது. எல்லாம் இருக்கிறீங்களா? மாமியார்லாம் கை தூங்க. மாமியார் கல்யாணம் சாரி, இங்க இருக்கிற மகளை திருமணம் கொடுத்துரு அம்மாலாம் கல்யாணம் கை தூக்குங்களேன். சும்மா பொண்ணுகிட்ட பேசக்கூடாது 24 மணி நேரமும். புருஷன் எப்ப பேசுறது? உப்பு போட்டியா, சக்கரை போட்டியா, நல்லா கரைச்சியா, ஊற வச்சியா, அதெல்லாம் கேட்டு நீங்க சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என் கட்டுகள் எல்லாவற்றையும் அவிழ்த்தார். நம்பர் 2 என்ன சொன்னது? 2 என்ன சொன்ன தெரியுமா? சொல்லுங்க. வசனம் போடுமா. இதெல்லாம் என்னை அவிழ்க்க முடியாது, அதெல்லாம் அவிழ்த்தார். சொல்லுங்க எல்லாவற்றையும் சத்தமா சொல்லுங்க. இதெல்லாம் கட்டக்கூடாது இருந்ததோ, இதிலெல்லாம் நான் இருந்தேனோ, அந்த வார்த்தை படிங்க. மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது. என்ன பாருங்க. சிலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அது சென்னை பாஷை, அது போயிட்டு கேஸ். எனக்கு அது சத்தமா என்ன பண்ண என்ன செய்யுது? அது அப்படியே பாருங்க. நான் ஒரு 50 வருஷம் பாஸ்டா இருக்கிறேன். சில பேரை என்ன சொன்னா, திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உள்ளங்கள் பிறந்தென்ன லாபம். புரியவே மாட்டதுல. சொல்லுங்க. எது முடியாதோ அதை கர்த்தர் முடிய பண்ணுவார். சொல்லுங்க. உயிர்த்தெழுதல் எது முடியாதோ, சொல்லுங்க, எது முடியாதோ, அறிவு சொல்றது முடியாது, உலகம் சொல்றது முடியாது, உணர்ச்சி சொல்றது முடியாது, ஆனா தேவன் சொல்றார் முடியும். கவனிங்க. இந்த கல்லறை கோடிக்கணக்கான மக்களை அடக்கி வச்சது. அதுக்குள்ள போன யாருமே வரல. அத்தனை பேர் அடக்கி வைத்த கல்லறை இயேசு அடக்கி வைக்க முடியல. ஆமென் சொல்ல முடியுங்க? சொல்லுங்க. கோடிக்கணக்கான பேர், ஆதாமில் இருந்து கிறிஸ்து வரை அத்தனை பேர், கோடி 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 கணக்கான ஜனங்களை கல்லறை அடக்கி வச்சது. ஆனா யாரும் அடக்கி வைக்கல. சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. நான் வேறு, அவர் வேறு. சொல்லுங்க. நான் வேறு, அவர் வேறு. சொல்லுங்க. இந்த பூமியில இதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் கர்த்தர் முடிய பண்ணுவார். பாபா அந்த இங்கிலீஷ் வார்த்தை போடுவா, இம்பாசிபிள் போடுங்க. இம்பாசிபிள் இங்கிலீஷ்ல போட, இம்பாசிபிள்.
இம்பாசிபிள், இங்கிலீஷ் இம்பாசிபிள் டைப் பண்ணு. அதுல அந்த இம்பாசிபிள் இடத்துல ஒரு எச்ச போடுங்க. ரொம்ப கஷ்டம். சொல்லுங்க இம்பாசிபிள். என் தம்பி ஃபேனா ஓடுதா? ஓடணும் ஓடக்கூடாது? உதவி செஞ்சீங்கன்னா உபத்திரம் பண்றீங்களா? ரைட். சொல்லுங்க முடியாது. எல்லாம் சொல்லுங்க. இந்த ஐக்கு ஒரு எச்ச போட்டுருங்க. இப்ப படிங்க. ஹிம் இட் இஸ் பாசிபிள். எச்ச போடுமா? எச்ச போட்டுறாது, எச்ச போடு. சொல்லுங்க எச். அது அவர். இந்த இப்பெல்லாம் பைபிள்ல கேபிட்டல் எச் வருதெல்லாம் இயேசுன்னு அர்த்தம். சின்ன எச்சு போட்டா நான் அர்த்தம், பெரிய எச்சு போட்டா ஆண்டவன் அர்த்தம். அந்த அந்த ஒரு எச்சு போடுவாங்க பாருங்க. இப்ப சொல்லுங்க என்னது? ஹிம். கொஞ்சம் பிரிக்கணும் அப்படியே. ஹிம் பாசிபிள். சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. இது முடியாதோ அது அவரால் முடியும். எது கூடாதோ அது அவரால் கூடும். எது நடக்காதோ அது நடக்கும். ஏன் தெரியுமா? உயிர்த்தெழுதல். சொல்லுங்க உயிர்த்தெழுதல். எல்லாம் சொல்லுங்க உயிர்த்தெழுதல். நம்பர் 3. நம்பர் 1 சொன்னேன். சொல்லுங்க. ரைட். புரியுதா உங்களுக்கு? இம்பாசிபிள் என்ன ஆயிடுச்சு இப்போ? சொல்லுங்க. நீர் வந்தால் யாருமே முடியாததும், நீர் வந்தால் முடியாததும் நிறைவே. சொல்லுங்க. அவர் வந்தால் இது முடியாதோ அது உங்களால முடியும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இது முடியாதோ பாருங்க. இப்போ நான் ஒரு இந்துல இருந்து வந்தேன். பாஸ்டமா இந்துல இருந்து வந்திருக்கிறாங்க. இப்ப எங்களுக்கெல்லாம் எங்க அம்மா அப்பா எங்களை விபிஎஸ்க்கு அனுப்பல. எங்க அம்மா அப்பா எங்களுக்கு பைபிள் கற்றுக் கொடுக்கல. எங்க அம்மா அப்பா சங்கீதம் கற்றுக் கொடுக்கல. எங்க அம்மா அப்பா என்னை 5 பைபிள் கொடுத்துட்டாங்க. 5 பைபிள் கொடுத்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் தான் எங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்தார். அவன் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு விபிஎஸ்க்கு போடா, சங்கீதம் சொல்லலான்னு சொல்லி தரல. என் பசங்க சொல்லி கொடுத்துக்கிறேன் டெய்லி. 4 பேர பிள்ளைகள், 4 பேர பசங்க. ஒரு வசனம் சொன்னா ₹1 டெய்லி கொடுக்குறேன். 10 வசனம் சொன்னா டெய்லி கொடுக்குறேன். 10 வருஷம்னா ₹10 கொடுத்துருவோம் 4 பேருக்குமே. என்னடி பாக்குறீங்க? எப்படியா வாயில் என்ன வரணும்? ஆமே. ஆனா எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. என்ன சொல்லட்டுமா? ஜெபிக்கிற தாய் தகப்பன் எவனுக்கு இருக்கிறானோ அவன் பாக்கியவான். அந்த பாக்கியத்தை பெற்றவங்க கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. தமிழ் புரியல. ஜெபிக்கிற அம்மா அப்பா யாருக்கு இருக்கிறாங்களோ அவன் பாக்கியவான். மனசாட்சி இல்லையா உனக்கு? நான் பார்க்கலையே. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. எல்லாம் அந்த பைபிள் கையில் எடுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. கட்ட விழுத்தார். பைபிள் பாருங்க. கட்ட விழுத்தார். 2வது, எதெல்லாம் முடியலையோ அதையெல்லாம் மாற்றினார். 25 சொல்லுங்க. அதாவது சொல்லுங்க. என்னை அவருக்கு முன்பாக நிறுத்தினார். சத்தம் நிறுத்தினார். வசம் போடுமா? சொல்லுங்க. அவருக்கு முன்பாக என்னை சொல்லுங்க நிறுத்தினார். சத்தமா சொல்லுங்க. நிறுத்தினார். நல்ல கவனிங்க. உயிர்த்தெழுதல் முன்பு வரை நீ நினைக்க முடியாது. என்ன பாக்குறீங்க? ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. தம்மியான வசனத்தில் அப்போஸ்தலர் படிகள். சொல்லுங்க. அவருக்கு சொல்லுங்க. அவருக்கு முன்பாக. சத்தமா உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தப்பு பண்ணவன் தரையை பார்ப்பான், தப்பு பண்ண முகத்தை பார்ப்பான். ஒண்ணும் இல்லை. இப்போ நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, ஆண்டவர் பார்க்க முடியுமா? எனக்கு சொல்லுங்க. எப்பொழுதும் தேவனை எனக்கு முன்பாக. நான் சொல்ல தமிழ் புரிய நினைக்கிறேன் எல்லாருக்குமே. நீ தப்பு பண்ணிட்டீங்கன்னா இந்த போலீஸ்காரங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. தப்பு பண்ண என்ன பண்ணுவான்? ஒண்ணும் இல்லை. பாருங்க. நீ பண்ணியா? என்ன அர்த்தம்? மண்ணை சாப்பிட்டியா? மண்ணு சாப்பிட்டியா? தப்பு பண்ணலன்னா யோபின் சொல்லுது. யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோபு 22:24. நீர் மாசில்லாமல் அவருடைய முகத்தை ஏறெடுப்பீர். யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம்
தேங்க்யூமா. 22 22ஆம் அதிகாரம் 26 கரெக்ட். தேங்க்யூ. சொல்லுங்க எல்லாரும். தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். என்ன எல்லாம் கவனிங்க எல்லாரும். ஹலோ பாஸ்ட் ஜெபம் பண்ண சொல்றேன். ஜெபம் நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? தரையே பார்த்துக்கிறீங்க. என்ன அர்த்தம்? போட்டு சண்டை போட்டு வாங்கன்னு அர்த்தம். ஜெபிக்க சொன்னா என்ன பண்ணணும்? குடும்ப ஜெபத்தை கூட பாருங்களேன். ஜெபம் பண்ண சொன்னா நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு. வாயில என்னது கொள்கட்டியா இருக்குது? என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? அவர் முகத்தை நேரா ஒண்ணு புரியுது உங்களுக்கு? என்ன பாருங்க. இப்போ எனக்கு இவரை பிடிக்கல, எப்படி பிரேசலாட் சொல்லுவேன்? பிரேசலாட் பிடிது என்னங்க? ஆனா பிடிச்சா என்ன செய்வேன்? கையை பிடிச்சி பிரேசலாட் பிடிது. நீங்க எப்படி சொல்லுவீங்க பிரேசலாட் அடுத்தவங்களுக்கு? அந்த மாதிரி உங்க மாமியார் இருக்கு, உங்க மாமியார் இருக்கா? அப்பா பாக்கியவதி அந்த மாமியார். ரொம்ப கொடுமை இதெல்லாம். இன்னொன்னு சொல்லட்டுமா? உங்க வீட்டார் வந்தால் சந்தோஷம், அவர் வீட்டார் வந்தால் ஜலதோஷம். உங்க வீட்டார் வந்தால் கோழி அடி, ஆடு அடி, மாடு அடி, எல்லாம் அடி. அவங்க அப்பா அம்மா வந்து அவரே அடி. உண்மையா பொய்யா? உங்க வீட்டார் வந்தால் அந்த அம்மா வீட்டுல வந்தா முதல்ல கடைக்கு போயாந்து, உங்க வீட்டுல யாரா வந்து எனக்கு தலை வலிக்குதியா மாத்திரை வாங்கினு புரியல. நீங்க பாருங்க, உங்க வீட்டார நேசிக்கிற மாதிரி உங்க புருஷன் வீட்டார பிள்ளை நேசிக்குதா? நான் முன்னால உட்காந்து தப்பு. உங்க வீட்டார நேசிக்கிற மாதிரி உங்க கணவர் வீட்டார் உங்க பிள்ளை நேசிக்குதான்னு கேட்டேன். உண்மையாவா? அவன் வந்தவன முதல்ல கேட்கறான் அப்பாவை எப்ப ஊருக்கு போறேன்னு கேட்கறான். இந்த மாமனார் வந்த உடனே அவன் கேட்கறான், பையன் கேட்கறான் எப்ப வீட்டுக்கு போறேன்னு கேட்கறான். உங்க அப்பா மாதிரி கேட்பானா அவன்? இதெல்லாம் செட்டப்பு. புரியவே இல்லை. தம்பிக்கு போக போக புரியும், போய் பாசனை புரியும். சொல்லுங்க சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்தனாலே கட்டவிழ்த்தார். 2வது வசனம் போடுவோம், சீக்கிரம் முடிச்சிடுறேன். ரைட் போடுங்க. கட்டவிழ்த்தார். அடுத்து சொல்லுங்க என்னை சொல்லுங்க. அவருக்கு முன்பாக நிறுத்தினார். நிறுத்தினார். கவனிங்க. உயிர்த்தெழல் இல்லை என்ற என்ன பாருங்க. உயிர்த்தெழல் இல்லை என்றால் என்ன பாருங்க எல்லாரும். தேவனை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இல்லை. அங்க ஒருத்தர் இருப்பார், ஆசாரி இருப்பார், இவர் தான் எல்லாம் போய் சந்திப்பார். எல்லாம் கவனிங்க எல்லாரும். நீங்க 2 பேர் வாங்க. தண்டனை நினைச்சு நினைக்கிறீங்களா? சரி, இங்க நிறுத்த. நீங்க நெல்லுவா. ஒருத்தர் என்ன பாருங்க, ஒருத்தர் ஜனத்தை பாருங்க. நீ என்ன பாரு தம்பி, இப்படி வந்து நில்லு. ரைட், நீ ஜனத்தை பாருங்க. அங்க பழைய ஏற்பாடுல 2 ஊழியக்காரர் இருப்பாங்க. இவருக்கு பேர் ஆசாரியர். சொல்லுங்க எல்லாரும். சரி, சர்ச் பண்ணிக்கணும். இவருக்கு பேர் இவரு ஆசாரியர். சொல்லுங்க. இவர் பேர் என்னது? பூசாரி இல்லை, இவரு ஆசாரி. இப்படி வேலை என்னன்னா, என்னுடைய பாவங்களையும் என்னுடைய பாரங்களோட சொல்லுவேன். என் பாரங்களையும் என் பாவங்களையும் இப்படி சொல்லுவேன். இவர் போய் அவர்கிட்ட சொல்லுவேன். சொல்ல வார்த்தை கவனிங்க. அதாவது மனிதனுக்கு வாய். இவருக்கு என்ன பேரு? இப்பெல்லாம் சொல்றேன், ஜெபிக்கிறோம் இல்லையா? அப்பெல்லாம் ஜெபெல்லாம் பண்ண முடியாது. எனக்கு ஒரு பாரம் வரும், எனக்கு ஒரு பாவங்கள் வரும், இவர்தான் போய் சொல்லுவேன். இவர் போய் அவர்கிட்ட சொல்லுவார். இவருக்கு என்ன பேரு? சத்தமா சொல்லுங்க. ஒரு பேர் என்ன பிரதர்? யோபு ஆசாரியர். சொல்லுங்க எல்லாரும். வினோத் இருப்பார், அவர் தீர்க்கதரிசி. இப்போ ஆண்டவர் நேரடியா பேச மாட்டார். அன்னைக்கெல்லாம் இவர் மூலமா தான் பேசுவார். அவரை பாருங்க, மேல பாருங்க. இவர்கிட்ட ஆண்டவர் பேசுவார். இவர் கேட்டு எனக்கு சொல்லுவார். இவர் மனிதனுக்கு வாயா இருப்பார், இவர் தேவனுக்கு வாயா இருப்பார். கவனிங்க. இதுல 2 பேருமே சொல்லக்கூடாது. 2 பேருமே காசு எவன்கிட்ட கொடுக்குறாங்க அவங்கதான் ஊழியம் பண்ணுவார். இவர் யார்? இவரு நீங்க வெயிட்டா கொடுத்தீங்கன்னா ஜெபம் பண்ணுவாரு. புரியலையா? படிக்கட்டுமா? எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் பின்னால படிக்கிறேன். இவருக்கு என்ன பேரு? என்ன பாருங்க. இப்போ நான் யாரை நம்பி இருக்கிறேன்? எனக்கு ஒரு கஷ்டம், எனக்கு ஒரு கவலை, எனக்கு ஒரு துன்பம், யாரை நம்பி இருக்கிறேன்? என்கிட்ட போய் சொல்றேன், ஐயா என் மனைவி சண்டை போடுறாயா, ஜெபம் பண்ணியா?
புரியவே இல்லைல்ல. இவரே சில நேரத்துல ஒழுங்கா இல்லாதவர். சரி, எனக்கு ஒரு பிரச்சனை, இப்ப நான் கேட்கிறேன், பிரதர் நான் ஒரு கல்யாணம் பண்ணலான்னு பாக்குறேன், நீங்க ஒரு நல்ல ஜெபம் பண்ணி சொல்லுங்க. புரியல உங்களுக்கு? நான் இது செய்ய போறேன். ஸோ என்னோட எல்லா ஆலோசனைக்கு தான் கேட்பேன். இவங்க 2 பேருமே ஒழுங்கு இல்லாதவங்க. படிக்கிறீங்களா? எசேக்கியேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். இருங்க, அப்புறம் போயிடுங்கண்ணா. ஆசாரியர்கள் அந்த தேசத்துக்கு அநியாயம் செய்தார்கள். 22ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 22:6 படிங்க. 22:6. இதோ சாரி 26 படிமா. சூப்பர். 26 என் வேதத்துக்கு நான் கண்ணீரோட வரேன், பாரத்தோட வரேன், அழுகையோடு வரேன். ஆற்ற வரேன், யோபு கிட்ட வரேன். இவர் என்ன பண்றாரு? இவரு ஏழையை பார்த்தா சின்ன ஜபம், பணக்காரனை பார்த்தா பெரிய ஜபம். புரியவே இல்லைல்ல? ஏழையை பார்த்தா சின்ன ஜபம், பணக்காரனை பார்த்தா அந்நிய பாஷை பேசி ஜபம், ஆவில் நிறைஞ்சு ஜபம் பண்ணுவார். நான் என்ன பார்த்தா என்னங்க எலும் தோலுமா இருந்தா அது ஒரு ஜபம், கொஞ்சம் புஷ்டியா இருந்தா அது ஒரு ஜபம், கலரா இருந்தா அது ஒரு ஜபம், கருப்பா இருந்தா அது வேற ஜபம். புரியவே மாட்டாது. வண்ணங்களை மதிக்கிறவர் எண்ணங்களை மதிக்க மாட்டார். என்ன சொல்றாரு? தண்ணிக்கா தண்ணி கூட்டுதா? ரைட் ரைட். சரி தம்பி, நீங்க தீர்க்கதரிசி, எனக்கு ஒரு கஷ்டம். இப்போ நான் கேட்கிறேன், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமான்னு. இப்பெல்லாம் பாருங்க, இவர் என்ன சொல்றாரு? தலையை தட்டி வடக்கு இருந்து பொண்ணு வருது, தெற்கு இருந்து பொண்ணு வருது, கஷ்டப்பட்ட எதிர் வீட்டுல இருந்தே வருது. இவர் என்ன பண்றாரு? அடுத்து இவர் என்ன பண்றாரு? தீர்க்கதரிசி 25ஆம் வசனம் 25. என்கிட்ட வந்தா என்ன கேட்கிறாரு? ஒரு டிவி கேட்கிறாரு, வாஷிங் மிஷின் கேட்கிறாரு, ஐபோன் கேட்கிறாரு. இவர் பேர் என்ன? ஒரு 2 பேருமே. இவரு என்ன பண்றாரு? வேதத்துக்கு இல்ல, ஜனங்களுக்கு அநியாயம் பண்றாரு. கண்ணீரோட வரீங்க. இவர்கிட்ட என்ன நம்பிக்கை உங்களுக்கு? ஐயா ஜெபம் பண்ணுவாரு. புரியல இல்ல? சில பேர் ஒரு நம்பிக்கை, போகன்சி கை வச்சா ஆயிடும், பால் தின கை வச்சா, யார் கை வச்சா அது கத்திர கை வச்சாதான் ஆகும். கவனிங்க, சும்மா இந்த அடுத்தவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணாதீங்க. உங்க ஜபமே உங்களை மாற்றும். அடுத்த ஜபத்தை நம்பாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்கா ஜெபம் பண்றது போய், அவனுக்கு அவன் ஜெபம் பண்றது இல்லை, அவன் எப்படி உனக்கு ஜெபம் பண்ணுவான்? புரியுதா உங்களுக்கு? நான் இந்த டிவியில நிறைய சேனல்ல பேசுறேன், அதுல ஜப உதவின்னு போடுறேன். காலு 2 மணிக்கு ஒருத்தர் ஜெபம் பண்றான், ஜெபம் பண்ண சொல்றான். 2 மணிக்கு எப்படி ஜெபம் பண்ண? சுருக்கமா ஜெபம் பண்றேன். இல்ல ரொம்ப சுருக்கமா ஜெபம் பண்றேன், நீண்ட ஜெபம் பண்ணுங்கன்றான். என்ன போய் சொல்லுங்க, யாரும் நம்பாதீங்க. இவரும் வேஸ்ட். இது வந்து சிலுவைக்கு முன்னால, வீட்டுக்கு முன்னால யார் தான் நம்ம நம்பிக்கை? பாரத்தை சுமக்கிறார். இவர் வார்த்தையை சொல்லுவார். இந்த 2 பேருமே ஆண்டவர் பார்த்தாரு. 2 பேருமே கீழே தள்ளிட்டு ஸ்வீட்கள் மூலமாக நேரடியா அவரை சந்திக்கிற கிருபையை தந்தார். சொல்லுங்க, அவருக்கு முன்பாக நிறுத்தினா சத்தமா சொல்ல முடியுங்க. பழைய ஏற்பாட்டில் இவங்க 2 பேர் தான் போவாங்க. எனக்காக இவர் போவார், இவரு எனக்காக இவர் போவார். சொல்ல புரியுங்களா? ஒரு பிரச்சனை சொல்றேன், இவர் போய் சொல்லுவார். நான் சொல்றேன், புரியுதா? அந்த பொண்ணை பார்க்கலாமா, இந்த பொண்ணை பார்க்கலாமா, மாப்பிள்ளை பார்க்கலாமா? புரியுதா உனக்கு? இவர்கிட்ட கேட்கிறேன். இவரு பாருங்க லஞ்சம் வாங்கிடுறார். யாருக்கிட்டயே? பொண்ணு வீட்லயே. அதுல போட்டது பாருங்க. அவர் என்ன பண்றாராம்? அநியாயமாய். என்னங்க 28 29 டைம் ஆயிடுச்சா? ப்ரோக்ராம் இருக்குதா? சொல்லுங்க. அநியாயமாய் என்னங்க அநேகரை என்ன பண்றாரு இவரு? அநேகரை போதும். இப்ப 2 பேருமே என்னதுதான். ஆனா உலகத்துல என்ன பேர் இவருக்கு? ஐயா தோத்திரம் ஐயா, உங்களதான் சொல்றேன் ஐயா தோத்திரம் ஐயா.
தேவன் சொல்ல 2 பேரும் டுபாக்கூர் அப்படின்ற. சொல்லுங்க, இயேசு உயிர்த்தெழாவிட்டால் மனுஷனை நம்பின நானு இன்னைக்கு அவருக்கு நிற்க எனக்கு பலன் தந்தா. சொல்லுங்க, இவரும் தேவையில்லை, இவரும் தேவையில்லை, நாங்களும் உங்களுக்கு தேவையில்லை. உண்மைதான், நாங்க கூட உங்களுக்கு தேவையில்லை. சொல்லுங்க, கஷ்டப்படுமா? அவருக்கு முன்பாக நிறுத்தி டைம் ஆயிடுச்சு முடிச்சிடுறேன் புரிஞ்சு உங்களுக்கு. அவர் கறிக்கடை போடிடுவாங்க. சொல்லுங்க, அவருக்கு முன்பாக தம்பி ரொம்ப தம்பி போதுமா போடுமா. சொல்லுங்க, அவருக்கு முன்பாக கஷ்டப்படுங்க. அவருக்கு முன்பாக எல்லா கரங்களை வயிற்று சொல்லுங்க, அவருக்கு முன்பாக நிறுத்தினார். ஆனா எங்கதான் போனோம், எங்கதான் போனோம், யார்கிட்ட தான் போனோம்? இப்ப நானு யார்கிட்ட தான் போனோம்? ஏசப்பா. உயிர்த்தலுக்கு முன்னால யார்கிட்ட தான் போயிருக்கணும்? ரெண்டாவது என்னது நான் கேட்பாரு, என்ன ஒண்ணு கொண்டு வரலையா? ஒண்ணு கொண்டு வரல, சும்மா பார்க்க முடியுமா போய்? இப்ப பாருங்க, நாங்க ஜெபம் பண்ணா டீ காபி கொடுக்குறீங்க, ஒத்திரம் ஜெபம் பண்ண ஆர்டிஸ்ட் கொடுக்குறீங்க. என்ன பாக்குறீங்க? நாங்க வீட்டுக்கு வந்தா காபி டீ கொடுக்குறீங்க, ஒரு கை தட்டி சொல்ற பார்த்தீங்களா? அவருக்கு என்ன கொடுக்குறீங்க? ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. நாங்க தான் உண்மையான தீர்க்கதரிசியே. தமிழ் புரியலையா? உங்க வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி வராரு இப்போ வச்சுங்களேன், சாது சுந்தர் சிங் வரார். சாது சுந்தர் சிங் அவர் பேரு. ஆமா, அவர் வரார், ஐயா வரார். யாரோ ஒரு தீர்க்கதரிசி வரார். எப்படி இருப்பீங்களா? ஐயோ எங்க வீட்டுக்கு வராரு, எங்க வீட்டுக்கு வரார், எங்க வீட்டுக்கு வரார், எங்க வீட்டுக்கு வரார். நாங்களாம் வந்தா வாங்க கூந்து. அநியாயமா எங்களை பார்த்தா நாங்கள் இலவசம் ஆனால் மலிவானவர்கள் அல்ல. அப்ப பாருங்க, சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீ உயிர்த்தெழுந்ததினாலே காசு மிச்சம். கவனிங்க, இப்போ இவருக்கு ரொம்ப டிமாண்ட் இல்லை, இவருக்கு ரொம்ப டிமாண்ட். இவருக்கு தமிழ் புரியலையா? அவரை விட ரொம்ப டிமாண்ட் இவருக்கு தான். புரியுதா உங்களுக்கு? செய்யலாமா செய்யக்கூடாது யார்தான் கேட்கணும்? கியூ நிக்குது. எனக்கு ஒரு தேவை, எனக்கு புரியல. எங்க சபையில ஒரு அம்மா ஜபத்துக்கு போகுது, 10 மணிக்கு போயிடாது, 7:30 மணிக்கு வருது. கேட்டா அவ்வளவு பெரிய கியூ தான் இந்த ஜபத்துல. இது தேவையா? இது நான் சொல்ல தமிழ் புரியுதா? என்ன பாருங்க, இதை விட்டுட்டு ஒரு வீட்டுல ஒழுங்கா இருக்கணும், ஊர் சுத்தக்கூடாது. சொல்ல, ஊர் சுத்த மாட்டேன், வேலைக்குள்ள ஒழுங்கா இருப்பேன், அப்பதான் ஜலப்புறாவும் தான் நான் பாதுகாக்கப்படுவேன். சொல்ல, காக்காம இருக்க மாட்டேன், போயிட்டு வர மாட்டேன், புறா மாதிரி இருப்பேன். சத்தமா சொல்லுங்க, எல்லாம் தலைதையா. நீ வந்தது லேட்டு, சீக்கிரம் முடியான்னு சொல்றது எனக்கு தெரியுது, முடிச்சிருந்தேன். ஆமே, எல்லாம் சொல்லுங்க, அவருக்கு முன்பாக சொல்லுங்க, சொல்லுங்க, கட்டவிழ்த்தார், இதெல்லாம் முடியல, அதெல்லாம் மாத்தினாரு. சொல்லுங்க, எவ்வளவு பெரிய காரியம். சொல்லுங்க, என்னை இப்ப யாருக்கு தான் அந்த தகுதி இருந்துச்சு? முதல்ல இவங்க 2 பேருக்கு தான், இவங்க 2 பேர் தான். அவங்களுக்கு பெருமை இருக்குமா இருக்காதா? இப்ப இதுல சண்டை போட முடியுமா? நான் விட்ட இந்த பார், நாளைக்கு வந்தீங்கன்னா நான் உனக்கு எல்லாம் சொல்லிடுவேன். நீ டிவி பார்த்து சொல்லிடுவேன், நீ மொபைல் பார்த்து சொல்லிடுவேன், இது புது படம் பார்த்தெல்லாம் சொல்லிடுவேன். இப்போ இவர் காசு கொடுத்து இவர் அடக்கி வைக்கணும். இப்போ அவர்கிட்ட போனா அவரு முதல்ல என்ன பார்க்க மாட்டாரு, என்ன வச்சுக்கிற கையில வெயிட்டா இருக்கணும். என்ன பதில் ஒன்றும் இல்லையா? வெயிட்டா இருந்தா பார்ப்பீங்களா? பார்த்தீங்களா? அப்ப எலும்பு தோலமா இருந்தா புரியல, கொஞ்சம் ஆள் புஷ்டியா இருக்கணும், இல்ல வெயிட்டா இருக்கணும், கலரா இருக்கணும். அப்படி ஆமான்னு சொல்றாரு. நம்ம மனைவி இருக்கிறாங்களா இங்க? ஜாகிரதையா இருங்க பாருங்க. சொல்லுங்க, மனிதர்கள் நம்பி வாழ்ந்த நிலையில சொல்லுங்க, ஆண்டவரை எனக்கு முன்பா நிறுத்தி இருக்கிறார். சொல்லுங்க, அவரும் தேவையில்லை, இவரும் தேவையில்லை, மத்தியஸ்தரே தேவையில்லை, என்னை அவருக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறார். பெரிய நம்மளோட பேசுறாரு ஆண்டவர். பேசுறாரா? டெய்லி பேசுறாராமா? நம்மகிட்ட எல்லாம் சொல்ல முடியுதா? எல்லாம் சொல்லலாம். என்னுடைய மறைவான, அந்தரங்க, அசுத்தமான எல்லாம் அவர் சொல்லலாம். ஆமே. அவர்கிட்ட சில காரியம் சொன்னா அவர் ஊர்லாம் போய் சொல்லுவார். சொல்ல மாட்டாரா? இப்ப எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அவர் சொல்லுவாரு, உட்காந்து என் பேக்கெட் இருக்குது பிரதன்வார். ஆனா அவர் அப்படி அல்ல. என் பிரதான ஆசாரியர், பரிந்து பேசுகிறவர், என் பாரங்களை அறிந்தவர், என் சூழ்நிலை அறிந்தவர், என் பலவீனங்கள் அறிந்தவர், இரவும் பகலும் எனக்காக பரிந்து பேசுகிறார். இவர் காசு வாங்கினாதான் பரிந்து பேசுவார். சும்மா பரிந்து பேசுவாங்க.
சும்மாவே நான் சொன்னா எல்லாம் சொல்லுவீங்களாட்டு போய், நான் அழுகையோட வரேன், நீ சொல்லுவீங்களாட்டு போய். அந்த அம்மா வெயிட்டா கொடுக்குறாங்க, நான் சில்லறையா கொடுக்குறேன், அந்த அம்மா நோட்டா கொடுக்குது. யாருக்காக ஜோம் பண்ணுவீங்க? நோட்டா கொடுக்கணும் தானே. இது மாதிரி ஆள்லாம் இருந்தா நம்ம எந்த பரலோகம் போறது இல்லை. சொல்ல கர்த்தாவே நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும், இந்த 2 பேர் என்னை விடுவித்தீரே நன்றி. இல்லைன்னா எவ்வளவு கவர் கொடுக்குது அவர்கள். இவர் கவரா வாங்கி அவர் பெரிய ஆள் ஆயிடுவாரு. இவரு புரியுது அவங்களுக்கு? இவரும் தெரியுமா வெயிட்டா வரணும். புரியுது உங்களுக்கு? என்னங்க விலையுறந்த பொருளா வாங்குவார் இவரு. சொல்லுவார், மகளே வீட்டுல அந்த ஐபோன்ல சூனியம் வச்சுக்குது. அதுல சூனியம் வச்சுக்குது, அதுல ஐபோன்ல சூனியம் வைப்பான். கவனிங்க, நீங்களாம் டெட்டால் போட்டு வாயை கழுவணும். எப்ப பார்த்தாலும் இந்த வார்த்தை சூனியம் வச்சுட்டான், சூனியம் வச்சுட்டான், சூனியம் வச்சுட்டான். அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, ஒரு அம்மா, பாஸ்டர் என் புருஷன் வேலைக்கே போக மாட்டான்டான் பாஸ்டர். என்ன கூட சொல்லுங்களேன், என் புருஷன் வேலைக்கே போக மாட்டேன்டான் பாஸ்டர்னுச்சு. என்ன சிஸ்டர், யாரும் சூனியம், யாருங்க சூனியம், யாரும் சூனியம் வச்சுட்டாங்க என் புருஷனுக்கு? யாருன்னு கேட்டேன். என் மாமியார் இருந்து. எந்த வீட்லயாவது பெத்த தாய்க்கு அம்மா சூனியம் வைக்குமா? என்னங்க என்ன பாக்குறீங்க? எந்த வீட்டுல பெத்த தாய் பிள்ளைக்கு சூனியம் வைக்குமா? என்னங்க இந்த துணிகிற மாதிரி சொல்றது இந்த மனைவி, என் மாமியார் வச்சிருப்பாங்க. எல்லாம் போட்டீங்களா? பேக்ல போட்டீங்களா? ரைட், முடிச்சது. சொல்லுங்க, கட்ட விழ்த்தா முடியாத ஒன்றை முடிய பண்ணினார். சொல்லுங்க, அவருக்கு முன்பாக நிறுத்தினார். சத்தம் அவருக்கு மேல் நிறுத்தினார். சொல்லுங்க, கடைசியாக சொல்லி இருக்கிறேன். சொல்லுங்க, அசைக்கப்படாதபடி. சத்தமா சொல்லுங்க, அந்த வார்த்தை போடுமா? அசைக்கப்படாதபடி. பாருங்க, நம்முடைய கிறிஸ்தவ பாருங்க பாருங்க, சின்ன சின்ன காரியங்கள் கூட அசைக்கப்பட்டோம் இல்லையா? முன்னெல்லாம் ஒரு சின்ன காரியம், ஹலோ, ஒரு சின்ன காரியம் உடனே என்ன பண்ணிடுறோம்? அடுத்த நாள் மூவரும் போவோம். சின்ன கஷ்டம் சமாளிக்க முடியல. சொல்லுங்க, இப்போ அசைக்கப்பட வாழ்க்கை தந்தார். எந்த புயல் வந்து மோதினாலும், போராட்டங்கள் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், வனாந்திரம் வந்தாலும், யோர்தான் வந்தாலும், சுனாமியே வந்தாலும் ஸ்விம் பண்றதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறேன். ஆமென். 12:30 மணிக்கு உள்ள ரெடியா இருக்கும். புரியல? ஏன் நல்ல வார்த்தை பேச மாட்டீங்களா? சொல்லுங்க பாபா, அடுத்த வாசம் போடுமா? அடுத்த வார்த்தை போடுங்க. சொல்லுங்க, அசைக்கப்படாதபடி. அதுல பின்பு அசைக்கப்படாதபடி. எல்லாம் கரங்களை உயர்த்தி எல்லாம் அந்த சரணம் பண்ணலாமா? எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. நிறைய விஷயம் சொல்லுங்க, எல்லாம் அப்படி சொல்லுங்க, அசைக்கப்படல. எத்தனை பாடு வந்துச்சு இல்ல? ஒண்ணு தெரியுமா? ஆண்டவர் மட்டும் நம்ம கூட இல்லைன்னா ஒரு சின்ன காரியத்தில் நம்ம சோர்ந்து போயிடுவோம். எனக்கு 10 அடைப்பு இருக்குது, 5 வெயின்ஸ் போட்டுக்கிறேன் உள்ள, 5 பைபாஸ் பண்ணிக்குது எனக்கு உள்ள. புரியுது உங்களுக்கு? என் கூட அந்த ஹாஸ்பிட்டல் போனவெல்லாம் நீங்க ஒத்துருமே இல்லை. ஆகஸ்ட் 24ஆம் தேதி எனக்கு மறக்கவே முடியாது. அந்த நைட்லாம் ஜெபம் பண்றேன், சுனாமி வரணும்னு. எதுக்கு? ஆப்ரேஷன் ஆகக்கூடாது. ஆனா இது வரைக்கும் கர்த்தர் ஜீவன் வைத்திருக்கிறார். ஒரு மாசத்துக்கு பல லட்சங்கள் பிரயாணம் பண்றேன். கடந்த வாரத்துல மட்டும் 6 ஆகாயமான பிரயாணங்கள். நான் வந்து அடுத்த நாள் ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட், அதயத்துல டயர் வெடிச்சு போச்சு. அடுத்த மாசத்துல நிறைய நான் சொல்ல வந்த விஷயம், நான் ரொம்ப டிராவல் பண்றேன் இல்ல. சொல்லுங்க எல்லாரும், எத்தனையோ காரியம் வந்தது, அசைக்கப்படல. இந்த ஊழியத்துல எத்தனையோ காரியங்கள். நீங்க 2 பேரும் சமாளிக்கிறது கஷ்டம். நம்ம வீட்டுல இத்தனை பேர் அங்க சமாளிக்கிறது எவ்வளவு பெரிய காரியம் இல்லை. 70 பாஸ்டர் இருக்கிறாங்க. 70 பாஸ்டர் வித்தியாசமான கேரக்டர். நேத்தான் பார்த்தேன் அந்த பத்திரத்தெல்லாம். என் பத்திரத்துல 200 பேர் இருக்குது. அவர் பார்த்தார் நேத்தான். என் பத்திரத்துல என் பேர்ல 200 பேர் இருக்குது. எவ்வளவு சாமர்த்தியம் இல்லை அதெல்லாம். எப்படி பாக்குறீங்க? சொல்லுங்க, எது வந்தாலும் என்ன வந்தாலும் சொல்லுங்க, அசைக்கப்பட வாழ்க்கையை உயிர்த்தெழு தந்தது. அடுத்து சொல்ல போறேன். அடுத்து சொல்லுங்க, உயிர்த்தெழுந்தனாலே என்னுடைய இடம் மாறியது, என்னோட தகுதி மாறினது, என் அந்தஸ்து மாறினது. எல்லாம் சொல்லுங்க, அவர் சொல்லுங்க, அவர் வலது பாசத்திலே உட்காரின் உதவி செய்தார். அந்த வசனம் போடுமா? உட்காரும்படி உதவி செய்தார்.
சத்தமா வசனம் போடுவான், வசனத்து போடும் வசனம் சொல்லுங்க. அவர் சொல்லுங்க, என் வலது பார்த்து உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, ஆண்டவர் இருக்கிறார், நீங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. பெருமை இல்லையா? ஹலோ, பெருமை இருக்குதா இல்லைங்களா? ஒரு சிஎம் பக்கத்துல உட்கார்ந்தா, ஒரு சிஎம் என்ன பாக்குறீங்க? நான் அன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஏர்போர்ட் போயிருந்தேன். அதுல ஒரு அம்மா டிஷர்ட் போட்டு உட்காந்துச்சு. டிஷர்ட்டும் பனியனும் போட்டுக்கிறேன். எல்லாமே செல்ஃபி எடுத்துக்கிறான். எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இந்த பொண்ணு கூட இவன் செல்ஃபி எடுக்கிறான்னு. அதில் கேட்டேன், யார் ராதுன்னு. அது அமலா பால் அப்படின்னா. தேவையா ரொம்ப இப்ப நமக்கு? ஹலோ, தமிழ் புரியல. ஏதோ ஒரு செல்ஃபி, அப்படியே யாரை பார்த்தாலும் செல்ஃபி மோகம் தான். இல்லை, செல்ஃபி எடுத்ததுல வந்துடுறான், கடலே வந்துடுறான். சொல்லுங்க, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. அவரே என் வலது பார்த்தா இருக்கிறார். ஆமேன். சொல்லுங்க, எங்க இருக்கிறாரு? தட் மீன்ஸ் அதிகாரம், ஆளுகை. சொல்லுங்க, கர்த்தத்துவம். வேகமா சொல்லிட்டு போயிடுறேன். அடுத்து சொல்லுங்க, அடுத்து எல்லாம் சொல்லுங்க. அடுத்த வார்த்தை 26. இல்ல சொல்லுங்க, 26 சொல்லுங்க. அதனாலே சொல்லுங்க, உயிர்த்ததுனாலே என் இருதயம் மகிழ செய்தது. ஆமேன், ஆமேன். அவங்க எப்படி போனாங்க? கல்லறைக்குள்ள எப்படி போனாங்க? துக்கத்தோடு, வேதனையோடு, ஏமாற்றத்தோடு, பதற்றத்தோடு. 10:28 அதிகாரம். இப்படி போனாங்க, வேதனையோடு, கண்ணீரோட, துக்கத்தோட போறாங்க. ஆனா துக்கத்தோடு போனவர்கள் இதயம் மகிழ்ந்தது. சொல்லுங்க, இதயம் மகிழ்வதற்கு காரணமே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தான். சித்தமா சொல்லுங்க, இதயம் 10:28 28 ஓய்வு நாள் முடிந்து வருகையில் எஸ் மற்ற மரியாளும் கல்லறையை. ஐயோ, ஹலோ, ஒன்னு விஷயம். நீங்க கல்லறைக்கு போறீங்களா? சந்தோஷமா போறீங்களா, துக்கத்தோடு போவீங்களா? சத்தமா இல்ல, அப்படித்தானே? அந்த ஆள் சொல்லிட்டு போறீங்களே, அதுவே தப்பு. போன பால் ஊத்துறீங்களே, என்னுடைய பாக்குறீங்க போல கட்டிக்கிறேன். அது வரைக்கும் பாருங்க, ரொம்ப சண்டை போட்டுருப்போம். ஆனா நீங்க போலி கண்ணீர் வரும், புரிய மாட்டாது. அது வரைக்கும் இந்த அம்மா சண்டை போட்டு 24 மணி நேரமும். அன்னைக்கு போயிட்டு, ஐயோ போயிட்டாரு. கவனிங்க, நீ நல்லா இருந்தா அவன் ஏன் போறான்? நீங்க நல்லா வச்சுக்கிற அவன் நண்பனா இருப்பான். உங்ககிட்ட பாடுபடுறதை விட ஆண்டவரே பார்த்தாரு, அங்க வந்து நீ இருடான்னு சொல்லிட்டேன். எதாவது தமிழ் புரியுது? இதை நான் சொல்ல மோகன்சி சொல்றேன். எந்த மனைவி புருஷன் ரொம்ப பாடுபடுத்துறாளோ அந்த புருஷன் ஆண்டு சீக்கிரம் எடுத்துருவாராம். கேட்டுக்கிறிய? எந்த மனைவி புருஷன் ரொம்ப பாடுபடுத்துறாளோ அந்த புருஷன் ஆண்டு எடுத்துருவாராம் நேரா பரலோகத்துக்கு. சொல்லுங்க, ஆண்டவரே துர்பாக்கியம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இந்த மாதிரி சொல்லுது, எடுத்து சீக்கிரம் போட்டேன் பாஸ்டர், ஒரே போராட்டமா இருக்குது எனக்கு. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நம்ம இந்த போடுமா எல்லாம் சொல்லுங்க, அசைக்கப்படாது. சொல்லுங்க இப்ப எல்லாம் சொல்லுங்க, மகிழ்ந்து களி கூறுகிறது. வசனம் போடுமா, மகிழ்ந்து களி கூறுறது. இந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் தெரியுமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர். இப்படி வந்தாங்க, இந்த அம்மா படிச்சாங்க, எப்படி வந்தாங்க சிஸ்டர்? ஹலோ, எப்படி வந்திருப்பாங்க? கற்பனை பண்ணி எப்படி வந்திருப்பாங்க? கல்லறைக்கு அழுது வந்திருப்பாங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிறார், என் இதயம் மகிழ்கிறது, என் நாவு களி கூறுகிறது, எனக்கு ஒரு நம்பிக்கை தருகிறது. சொல்லுங்க, உயிர்த்தெழுதல் இதயத்தை மகிழ பண்ணுகிறது, என்னை கழிவுற பண்ணுகிறது. நம்ம பாத்தீங்களா, கையில காசு இல்லை, கடன் கொடுக்க யாருமே இல்லை. ஆனா ஒரு பாட்டு பாடி ஒரு ஜோம் பண்ணா 1 கோடி கொடுத்தா மாதிரி ஒரு நம்பிக்கை. எத்தனை நம்பிக்கை இருக்குது? காசே இல்லை, வியாபாரமே இல்லை, புள்ள காசே தருதில்ல, யாருமே காசு கொடுக்கல. ஒரு பாட்டு பாடி கை தட்டி நல்லா ஆர்ப்பரிச்சு பண்ணீங்கன்னா 1 கோடி கொடுத்த மாதிரி இருக்குது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்க உங்களை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். சொல்லுங்க எல்லாரும், என்ன பார்த்தாலும் சந்தோஷம் சொல்லுங்களேன். ஐயோ இந்த அம்மா வந்துச்சே, ஐயோ பத்திரக்காளி ஆச்சே. அதாவது பிரசங்கம் பண்ணி பேர் வாங்கலாம், குற்றம் கண்டுபிடித்து பேர் வாங்கலாம். புரிய மாட்டேங்குதுல்ல? பாக்குறீங்க? சொல்லுங்க, எங்க பாஸ்டருக்கு நான் மகிழ்ச்சியா இருப்பேன், எலும்புரிக்கா இருக்க மாட்டேன், என்னை பார்த்தா எங்க பாஸ்டர் சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, களி கூறுதல், நம்பிக்கை. 2 எழுந்திருந்து எல்லாம் சொல்லுங்க, எழுந்திருந்து 27 எல்லாம் எழுந்து சொல்லுங்க. 27 சொல்லுங்க 27 மணிக்கு 27 போடுமா சத்தமா? சொல்லுங்க 27 சொல்லுங்க. பாதாளம், சத்தமா சொல்லுங்க, பாதாளம் எனக்கு நியமிக்கப்பட்டது, ஆனா இன்னைக்கு பரலோகம் நியமிக்கப்பட்டிருக்கிறது.
ஆமே. ஹலோ, இல்ல என்ன கொஞ்ச நேரம் பாருங்க. சொல்லுங்க, பாதாளம் நியமிக்கப்பட்டது, இன்னைக்கு பரலோகம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அழிவு நியமிக்கப்பட்டது, இன்னைக்கு ஆசீர்வாதம் நியமிக்கப்பட்டது. போடுவீமா? அதெல்லாம் போடுவியாமா? சொல்லுங்க, பாதாளம் இன்டு பரலோகம், அழிவு இன்டு ஆசீர்வாதம், துக்கம் இன்டு மகிழ்ச்சி. அடுத்து அடுத்து சொல்லுங்க, கட்டது கட்டப்பட்டது, கட்டவிழ்க்கப்பட்டது. புரியுதா? சொல்லுங்க, போடுவேமா? கட்டப்பட்டது எக்ஸ், கட்டவிழ்க்கப்பட்டது. வியாதி, ஆரோக்கியம், அழிவு, ஆசீர்வாதம், பாதாளம், பரலோகம், துக்கம், மகிழ்ச்சி. எங்கிறது மகிழ்ச்சி? மகிழ்ச்சி எங்கிறது? வசனத்துல. அந்த வசனத்துல எங்க இருக்குது? என் இருதயம், என் இருதயம் சத்தமா. எதனால? உங்க வீட்டுக்கார அம்பானி, உங்க வீட்டுக்காரர் அதானி, வீட்டுக்காரர் அதானி, பில் கேட்டா ஒண்ணுமே இல்ல. இயேசு உயர்த்தார், இயேசு உயர்த்தார். சொல்லுங்க, அதை ஆரம்பத்தில் சொல்லிருக்கணும். சாரி, நீங்க கற்பனை பண்ணீங்க. அழிவு ஆப்போசிட் என்னது? ஆசீர்வாதம். துக்கம், மகிழ்ச்சி. பாதாளம், சத்தமா. சத்தமா சொல்லுங்க. இங்க கண்ணை மூடனா கண்ணை திறப்பேன். இங்க இல்லைன்னு ஐயா, இங்க உள்ளேன்னு ஐயா. இங்க தார் ரோடு, இங்க தங்க ரோடு. சொல்லுங்க, உபத்திரமே இல்லை. இது மாதிரி 12 வரைக்கும் எங்களை அறுக்க மாட்டீங்க. ஆமே. சொல்லுங்க, கரங்களை சொல்லுங்க. கட்டுகளை விழுத்தார், ரொம்ப தேங்க்ஸ்மா. நிறுத்தினார், சின்ன சின்ன காரியங்கள் கூட அசைக்கப்படுறோம் இல்லை. மகிழ்ச்சி தந்தார். அடுத்து 26 வசனத்துல 24, 26 கடைசி ஒரு வார்த்தை போட்டிருக்குது. அவருடைய பக்கத்தில் என்னை உட்கார செய்தார். ஆமே. சத்தமா. ஹலோ, எங்க ஒரு காலத்துல எங்க இருந்தோம்? யார் பக்கத்துல இருந்தோம்? யார் பக்கத்துல இருந்தோம்? பிட் பாக்கெட். யார் பக்கத்துல இருந்தோம்? என்ன? சண்டைக்காரியோட. புரியுதா உங்களுக்கு? 120 இருந்தோம். 120 220 தெரியல, 420 தெரியல. பத்தி அனுபவம் பேசுகிறது. நீ சொல்லுங்க, அவருடைய பக்கத்துல நல்லா கற்பனை பண்ணி பாரு. எல்லாம் கற்பனை பண்ணீங்க, எல்லாம் கற்பனை பண்ணீங்க. சொல்லுங்க, ராஜா பக்கத்துல ராணி மாதிரி இருக்கிற. சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, ஐயா, ராஜா பக்கத்துல உட்காந்துக்கிறேன், இளவரச மாதிரி இருக்கிறேன், ராணி மாதிரி இருக்கிறேன். ஆமே. கற்பனை பண்ணீங்க. ஒரு கிரீடம், ஒரு பொற்செங்கோல். அப்படியே கற்பனை பண்ணுங்களேன். அப்படியே கனவுல ரதத்துல போற மாதிரி. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். சொல்லுங்க, 5 போடுமா? 5 போட்டியா? 5 5 சொல்லுங்க. வலது பாசத்தில் 6வது மகிழ்ச்சி, 7வது நம்பிக்கை. சத்தமா சொல்லுங்க. 22 சொல்லுங்க. ஒரு நாளும் எனக்கு அழிவே இல்லை. சொல்லுங்க, அழிவே இல்லை, அழிவே இல்லை. வசனம் போடுமாப்பா, அழிவே இல்லை. சொல்லுங்க, 27 அழிவு இல்லை, அழிவு பார்க்க மாட்டேன். ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பழைய பாட்டு. எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. ஆனா சொன்னவர் செத்து போயிட்டாரு. ஆனா சொல்லுங்க, எனக்கு அழிவே இல்லைன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அர்த்தம் சொல்லுங்க, உங்களுக்கு அழிவே இல்லைங்க. சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, சரீரத்துக்கு என்ன இல்லை? சரீரத்துக்கு அழிவு உண்டு, ஆனா ஆத்துமாக்கு அழிவே இல்லை. இந்த ஆவிக்கு அழிவே இல்லை. சொல்லுங்க, உயிர்த்தெழுதல் மகிழ்ச்சியை தந்தது. அதான் பாயிண்ட் போடுங்க. நம்பர் 2 சொல்லுங்க, நம்பிக்கை தந்தது, ஜீவனை தந்தது, அசைக்கூட வாழ்க்கையை தந்தது, மகிழ்ச்சியை தந்தது. 5வது போடல. 5வது முடியுமா? நீங்க சொல்லுங்க. 5வது சொல்லுங்க. 5வது ஏமா சொல்லுங்க. சொல்லுங்க, என்னோட ஸ்டேட்டஸ் மாறி போச்சு. சொல்லுங்க, சொல்லுங்க, ஸ்டேட்டஸ் மாறிச்சுன்னு சொல்லுங்க. உன்னை எங்க உட்காந்தோம் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன பாருங்க.